जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम, जय श्री राधा गोपाल जी कर्णम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद प्रभु कर्णम, जय श्री रूप रघुनाथ कर्णम, जय श्री प्रभुपादी महाराज कर्णम, என் குருநாத கரணம். தொடர்ந்து வந்து வெள்ளிக்கிழமை கிளாஸுக்கு வணக்கம். கிளாஸ் வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மரியாதையுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சதி. ஓகே, நம்ம வந்து இந்த வாரம் வந்து முக்கியமான ஒரு விஷயம், ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பீஷியஸ் டே, மங்களமான ஒரு நாள். என்ன நடந்துச்சு அச்சிதரணி இந்த வாரம்? இந்த வாரம் என்ன முக்கியமான நாள்? அச்சிதரணி அச்சிதரணி பேசுவார். சப்தமா சொல்ற அச்சிதரணி. இந்த வாரம் என்ன நடந்துச்சு? இந்த வாரம் நடந்துச்சு சிவராத்திரி. நம்ம வந்து சிவபெருமானை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். கேட்காம கண்டா வரும் பாருங்க, சொன்ன நம்ம லைட்டா அடிக்கிட்டு வருங்க. சிவபெருமானை பத்தி கண்டிப்பா 100, 200, 500, 600, 700 போடுங்க. கண்டிப்பா நம்மளுக்கு செய்யணும். ஓகே, எல்லாருக்கும் வந்து பனிஷ்மெண்ட். ஓகே, எல்லாம் நான் சொல்ற ஸ்லோகம் சொல்லுங்க, அதான் பனிஷ்மெண்ட். वृंदावन वाणी पदे जय सोम सोमा मरले, जय सोम सोम मरके, सनाका सनादना, सनाका सनंदना, सनाका सनंदना, सनादन नारादित्य गोपीश्वरः, व्रजा विलासी युगांगिरी, भक्मे प्रेम प्रयच्छ निरुपादी, नमो नमस्ते नमो नमस्ते नमो नमस्ते. இது என்ன அர்த்தம்னா, அதாவது பிருந்தாவன வாணி பதே ஜெய் சோம சோம மர்கே, சனக்க சனந்தன சனாதன நாரத்ய கோபீஸ்வரா. அதாவது என்னன்னா, த கேட் கீப்பர் ஆஃப் பிருந்தாவன். பிருந்தாவனம் வந்து அங்க யார் வந்து பிருந்தாவனம் என்றால் என்ன? வாட் இஸ் த பிருந்தாவனம்? தெரியாதா? பிருந்தாவனம் என்றால் என்ன? நந்திவதி, பகவான் இருக்கிற இடம். சரி, வேற? பிருந்தாவனம் என்றால், பிருந்தாவனம் அது வந்து பகவானுடைய தாமம், ஹோலி பிளேஸ். பிருந்தாவனத்துக்கும் கிருஷ்ணர் பிருந்தாவனத்துக்கு வெளியே போகவே மாட்டாரு. பிருந்தாவனம் என்றால் என்ன? அதாவது பிருந்தாவனம் பகவான் முழுக்க முழுக்க கிருஷ்ணர். பிருந்தாவனத்துல எந்த கிருஷ்ணர் இருப்பாரு? எஸ், வெரி குட், கை தட்டுங்க. அவ்வளவுதான். பிருந்தாவனம் யசோதனந்த கிருஷ்ணர், அவ்வளவுதான். ஓகே, பிருந்தாவன கிருஷ்ணர் யசோதனந்த கிருஷ்ணர். அதாவது வந்து 2 கை 2 கால், அதாவது மாடு வைக்கக்கூடிய கிருஷ்ணர். பேர் என்னது? யசோதனந்த கிருஷ்ணர். வெல்கம். அப்ப பிருந்தாவன கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா, அவருதான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட பிரணவ மந்திரம். கிருஷ்ணரோட பிரணவ மந்திரம், கிருஷ்ணரோட பிரணவ மந்திரம் சொல்லுங்க, சத்தம் சொல்லுங்க. இப்ப மங்களாச்சரம் படிச்சோம். கிருஷ்ணரோட பிரணவ மந்திரம். நீங்க ஏன் பஞ்சதத்துவ மந்திரம் சொல்றீங்க? யா மாதாஜி கேளு. हे कृष्णा करुणा सिंधु दीन बंधु जगतपति गोपेशा गोपिका कांता. गोपेशा गोपी, गोपा means gopar girl, gopi means gopir girl. गोपेशा गोपिका कांता. कांता என்னது? காந்தா மீன்ஸ் என்ன? அவங்களுடைய லைஃப் அண்ட் சோல், அவங்களோட உயிர் மூச்சு. ஓகேவா? அந்த அவங்களுடைய என்ன சொல்லுங்க, ரொம்ப பிரியமானவர், டியர், வெரி டியர் டு கிருஷ்ணா. கோபேஷா கோபிகா காந்தா
ராதா காந்தா, தென் தனியா ராதா காந்த நமஸ்துதே. ஏன்னா அப்பதான் ராதாராணி பண்ணோம். அதாவது கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்தின் நாயகன். பிருந்தாவனம்னா அவர்தான், அவருனா பிருந்தாவனம். கிருஷ்ணன் பிருந்தாவனோட ஹீரோ. கிருஷ்ணன் இதுதான். புரியுதா தீவா? புரியுதா? அப்ப பிருந்தாவனத்துல தான் கிருஷ்ணன் வந்து பிருந்தாவன லீலை பண்றார். பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டம் பிருந்தாவன வெளியே அடுத்து எங்க போறாரு? பிருந்தாவன வெளியே அடுத்து எங்க போறாரு? மதுராக்கு போறாரு. மதுராலே லீலை பண்றாரு. மதுரா முடிஞ்ச பிறகு அடுத்து எங்க போறாரு? மூணாவது இடம் துவாரகா. முதல் எங்க? பிருந்தாவனம். ரெண்டாவது எங்க? மதுரா. மூணாவது எங்க? துவாரகா. ஓகே. பகவான் 3 இடத்துல லீலை பண்றாரு. ஆனா 3 இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா அவர் வந்து செய்யற லீலைகளுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. ஓகே. அப்ப பிருந்தாவன் லீலையில வந்து பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட். ஏன்னா கிருஷ்ணதமா, கிருஷ்ணதர அண்ட் கிருஷ்ணதமா. அதாவது கிருஷ்ணர் வந்து சாதாரணமா கிருஷ்ணர் இருக்கிறது வந்து துவாரகையில. கிருஷ்ணதரனா ஒண்ணு கொஞ்சம் டாப் மோஸ்ட், அவர் மதுரால. கிருஷ்ணதமானா ஒன்று டாப் மோஸ்ட், அது பிருந்தாவனத்துல. ஓகே. அப்ப பிருந்தாவனத்துல தான் கிருஷ்ணன் வந்து சுயம் பகவானா அங்க வந்து செயல்படுறாரு. ஏன்னா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனுக்கு எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது. அப்படிப்பட்ட பிருந்தாவனத்துல ரொம்ப சுந்தரமாக அவர் வந்து எல்லா லீலையும் செய்யறாரு. கோவர்தன லீலை, எல்லா லீலை, கலியன சாவடித்து எல்லாமே எல்லா லீலைகள் செய்தாலும் அந்த மொத்த பிருந்தாவனத்துக்கும் டோர் கீப்பர், அதாவது கேட் கீப்பர் வந்து என்ன கீப்பரோ ஃபுல் செக்யூரிட்டி வந்து யாருன்னா இந்த பிருந்தாவன வாணி பதே ஜெய் சோம சோம மகே சிவபெருமான் தான் பிருந்தாவனத்துக்கு டோர் கீப்பர். பிருந்தாவனத்து கீப்பர் அவருன்னு சொல்லி இங்க சொல்றாங்க. ஓகே. தென் சோமா, ஓ சோமா, ஆல் glory to you. சோமானா வந்து யாருன்னா சிவபெருமானை குறிக்கும். ஓகேவா? சோம சுந்தரர் அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? சோமானா சோமன். ஓகேவா? அதே வந்து தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வந்து அதாவது வடமொழியில இல்லாத ஒரு பேரு தமிழ்ல ஒண்ணு இருக்கு. சிவபெருமான் கூப்பிடுவாங்க சொக்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகேவா? சொக்கன்னு வந்து தமிழ்ல தான் இருக்கு. அது வந்து வடநாட்டுல கிடையாது, சவுத் இந்தியா கிடையாது. ஓகேவா? அப்ப அடுத்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய தலையில சனகா சனந்தனா சனாதன நாரதிய கோபீஸ்வரா. கோபீஸ்வரன்னா என்ன அர்த்தம்னா பிருந்தாவனில் வந்து எவ்வளவு லீலைகள் நடந்தாலும் முக்கியமான டாப் மோஸ்ட் லீலை வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரும் கோபியர்களும் ரச லீலா, ரச டான்ஸ். கோபியர்கள்லாம் சேர்ந்து நைட்டு ஃபுல்லா வந்து டான்ஸ் ஆடணும் கிருஷ்ணன் கூட. அந்த நைட்டு போனதே தெரியல. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல எல்லா லீலைகளும் டாப் மோஸ்ட். அந்த லீலைகள் வந்து பாத்தீங்கன்னா வேற யாருமே கலந்து கொள்ள முடியாது. துவாரகையில் உள்ளவங்க, மதுராவில் உள்ளவங்க யாரும் ஒன்லி பிருந்தாவனம் கோபியர்கள். ராதாராணி டாப் மோஸ்ட். ராதாராணி தான் ஹெட். அப்புறம் அஷ்ட சகிகள் லலிதா, விஷாகா, சம்பகலதா, இந்துலேகா, கங்காதேவி, துங்க வித்யா, சுதேவி, தென் இந்துலேகா. 8 சொல்றாங்க. லலிதா, விஷாகா, சம்பகலதா, அப்புறம் சித்ரா. சித்ராவா? சித்ரா தேவி, தென் துங்க வித்யா, இந்துலேகா, கங்காதேவி, சுதேவி. தென் 8 பேர்கள். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கோபியர்கள், இன்னும் செலக்டிவ். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் கூட பங்கெடுக்க முடியாது. துவாரகையில் இருக்கிற ராணிகளும் பங்கெடுக்க முடியாது. மதுரா இருக்கிற ராணிகள் கூட மதுராவில் கூட பங்கெடுக்க முடியாது. ஒன்லி கிருஷ்ணருடைய பிருந்தாவனத்துக்கு மட்டும்தான் ரசலீல இருக்க முடியும். அப்படிப்பட்ட ரசலீல என்ன பண்ணாரு? தேவர்கள் வர முடியல. ஆனா சிவபெருமான் என்ன பண்ணாரு? கோபியர்கள் மேரி வேஷம் போட்டு கோபியர்களாக மாறிட்டாரு. அவர் வந்து கோபியர்களாக மாறி சிவபெருமான் என்ன பண்றாரு? நேரா வந்து அந்த ரச லீலைக்குள்ள வராரு. கோபியர்கள் டான்ஸ் ஆடுறதுக்கு உள்ள அந்த கேங்கோட எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. கிருஷ்ணன் ஒவ்வொரு கோபியர்களையும் தனித்தனியா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாரு. கிருஷ்ணன் ஒவ்வொரு கோபியும் தனித்தனியா ஆடுறாரு. அப்ப என்ன ஆச்சு? இவர் என்ன பண்ண டான்ஸ் ஆடி இருக்கிறாரு. டான்ஸ் ஆடினா எல்லா கோபியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உள்ள வந்துட்டு எல்லா கோபியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ப இவர் என்ன நம்மள மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்களே பாக்குறாரு.
பார்த்தா அவர் வந்து கோபியோட ட்ரெஸ் போட்டாரு, மேக்கப் பண்ணிட்டாரு, கண்ணுக்கெல்லாம் மைய அடிச்சிட்டாரு, அப்புறம் ஜட்டெல்லாம் எல்லாம் கட்டிட்டாரு, மேல வந்து தலைக்கு போதும் போட்டாரு. ஆனா என்ன ஆச்சு? சிவபெருமான் கழுத்து என்ன இருக்கும்? பாம்பு எடுக்க மாட்டாரு, பாம்பு தலையிலேயே அது வந்து இருந்துச்சு. புரியுதா? அப்ப நீங்க பிருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா கோபேஸ்வரா, அதாவது அவர் வந்து கோபியர்கள் ரூபத்தில் இருப்பாரு. அவர் தலையில அந்த பாம்பு நாகம் இருக்கும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவர் திரும்ப உள்ள அவர் இது பண்ணல. அவர் என்ன பண்ணாங்க, அந்த ரசலீலைக்கு பாதுகாப்பு லார்ட் சிவா, அதாவது சிவபெருமான் கோபேஸ்வராக இருந்து கடைசி வரைக்கும் அந்த ரசலீலைகளை பாதுகாத்தாரு. அந்த ரசலீலைகளை வெளியில பாதுகாக்கிறதுக்கு அந்த டோர் கீப்பரை இருக்கிறதுக்கு அதுக்கு மிகப்பெரிய ஒரு குவாலிபிகேஷன் வேணும். அதாவது மதுரையில துவாரங்களுக்கு கூட ராணிகளுக்கு கூட கிடைக்காத அந்த குவாலிட்டி, அந்த இது சிவபெருமான கொடுத்தாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். எஸ், தட் இஸ் கோபேஸ்வரா. கோபேஸ்வர மகாதேவ் கி ஜெய சத்தம் வரணும். ஓகே, அப்புறம் சனகா, சனாதனா அண்ட் நாரதா, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய உங்களுடைய முக்கியமான வந்து பக்தர்கள் சொல்றாங்க. தென் விரஜா விலாஷி யுகேங்கிரி பத்ம பிரேம பிரயட்ச நிருப்பாதி, அதாவது என்னன்னா, ஓ கோபேஸ்வரா நீங்க வந்து உங்களை வழிபட்டால் என்ன கிடைக்கும்? உங்களை வழிபட்டால் கிருஷ்ண பிரேமா, அதாவது கிருஷ்ண பக்தியின் பிரேம பக்தி கிடைக்கும். அந்த பிரேம பக்தி ஏன்னா யாரோட பிரேம பக்தி? ராதா கிருஷ்ண பக்தியை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை படைத்தவர், மிகப்பெரிய சக்தி படைத்தவர் கோபேஸ்வர மகாதேவ் சிவபெருமான் அப்படி சொல்றாங்க. அதனால உங்களுக்கு எப்போதும் என்னுடைய கோடி கோடியான நமஸ்காரங்கள். அப்ப இது வெறும் இப்ப நான் சொன்னது வெறும் ஒரு மங்களாட்சரம், ஒரு இது. ஓகேவா? இப்ப நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போலாமா? ஓகே. அப்ப சிவபெருமானை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நான் பல வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய ஆச்சரிய சொல்லுவாங்க. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் என்ன தத்துவம்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன தத்துவம்? நீங்க எழுதிச்சிருக்கீங்களா? அது ஓகே. அவருக்கு தனியா தத்துவம் பேர் இருக்கு. என்னது? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன தத்துவம்? பலவாடி சொல்லியிருக்கேன், அத்வைத ஞான தத்துவம். ஓகே, அத்வைதனா துவைனா ரெண்டு, துவைனா ஒன்னு, அத்வைனா ஒன்னு. எழுதுங்க அத்வைத ஞான தத்துவம். சும்மா கேட்டு மசூசினி குரோசனா அத்வைத ஞான தத்துவம். அத்வைத ஞான தத்துவம் இங்க வந்து அத்வைதனா ஒன்னு, அதாவது துவைனா ரெண்டு, அத்வைனா ஒன்னு. பகவான் வந்து வித்தவுட் செகண்ட், பகவான் வந்து ஒரே ஒரு தான். அத்வைதா ஞானம் மீன்ஸ் ஃபுல் ஆஃப் த நாலேஜ், முழுக்க ஞானம் படைத்தவர், ஃபுல் நாலேஜ். அத்வைத ஞான தத்துவம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். ஓகே, அப்ப அதே போல நமக்கு ஒவ்வொரு தத்துவங்கள் நம்மளுக்கு நிறைய இருக்கு. ஓகேவா? நிறைய அவதாரங்கள் வரங்கள்லாம் வராங்க. ஆனா அப்படி இந்த சைடு பாத்தீங்கன்னா ஜீவ தத்துவம். ஓகே, ஜீவ தத்துவம்னா வந்து ஜீவாத்மாக்கள், ஜீவராசிகள். அதுல முதன்மையானவர் யாரு? ஜீவாத்மாக்கள் முதன்மையானவர் யாரு? கிருஷ்ணா. பரமாத்மாவா? பிரம்மா. எஸ், பிரம்ம தேவன் தான் ஜீவாத்மாவின் முதல் டோமோஸ். புலரசிகனே யாரு? என்ன புரியுது? ஜீவாத்மால முதல் ஜீவாத்மா பிரம்மதேவர். புரியுதா? பிரம்மதேவர் தான் முதல் ஜீவாத்மா. பிரம்மதேவர் என்ன பிரம்மதேவர் முதல் ஜீவாத்மா. அப்ப ஜீவாத்மா ராதா கோபால் ஜீவ. ஓகே, அப்ப பிரம்மதேவர் வந்து முதல் ஜீவாத்மா. கடைசியா அற்ப எறும்பு வரைக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஜீவாத்மாக்கள். ஜீவாத்மா பத்தியும் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு தத்துவங்கள், பகவான் பத்தி அவதாரங்கள் எல்லாம் நிறைய சோம எக்ஸெட்ரா இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஆனா இந்த விஷ்ணு தத்துவக்குள்ளேயும் போகாம ஜீவாத்மாக்குள்ளேயும் போகாம இப்ப தேவ டெமிகோட்ஸ் தான் ஜீவ தத்துவங்கள்.
இந்த ஜீவ தத்துவத்துக்குள்ளேயும் ஒருத்தர் வராம, விஷ்ணு தத்துவத்துக்குள்ளேயும் ஒருத்தர் வராம, நடுவுல ஒருத்தர் இருக்கிறாரு. அதுதான் லார்ட் சிவா. லார்ட் சிவா, சிவபெருமானோட தத்துவம் வெரி வெரி டிஃபிகல்ட், ரொம்ப ரொம்ப கடினமானது அவரோட தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்க பகவான் தத்துவத்தை கூட நீங்க புரிஞ்சுக்கலாம், ஆனா சிவபெருமான தத்துவம் ரொம்ப கடினம். ஆனா நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணி ஆகணும், அவரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப சிவபெருமான் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நிறைய பேரு நிறைய விதத்துல சொல்றாங்க. ஓகே, இப்ப சிவபெருமான பத்தி நிறைய பேர் நிறைய குழப்பங்கள், நிறைய கேள்விகள் இருக்கும். ஓகேவா, அது என்னன்னு சொல்லி ஒரு அப்படியே யாராருக்கு சிவபெருமான் பத்தி என்னென்ன கேள்விகள் இருக்கு, என்னென்னமோ கேட்டிருப்பீங்க வாழ்க்கையில. டக்குன்னு வந்துச்சு. ஹரி சிவனும் விஷ்ணு அடைய முடிக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான் தெரியும். ஓகே, வேற வேற சத்தம் பிரபு. பிரபு ஏன் பிரபு சிவன் பூதங்களுக்குலாம் அதிபதியா இருக்கிறாரு? வெரி குட். ஏன் பூதங்களுக்கு அதிபதியா இருக்காரு? அடுத்தது வேற ஒருத்தரும் கேள்வி இல்லையா? சிவபெருமான் பத்தி ஒரு கியூரியாசிட்டி பெருமா இல்ல? வைஷ்ணவன் சொல்ற, அப்ப ஏன் பட்டம் போடுங்க? வெரி குட். வேற வேற என்ன கேள்விகள்? சரி சொல்லுங்க மதி. மோஸ்ட்லி ஓகே, சரி ஓகே. அப்ப நம்ம சிவபெருமானது பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் நம்ம இயற்கையில் நிறைய கேள்விகள் இருக்கும். ஓகே, நம்ம அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம ஸ்லோவில் போகும்போது நம்மளுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா, சரி மதி என்ன கேட்டீங்க? ஓகே, சிவனை வழிபட்டால் கிருஷ்ணரை அடைய முடியுமா அப்படின்னு மாதாஜி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்லோகம். ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் 12வது காண்டம் 13வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம். எல்லாம் சொல்லுங்க. நிம்னாம் கணம் யாத்ரா கங்கா தேவானம் அச்சுதோ யதா வைஷ்ணவானாம் யதா சம்போ புராணாம் நாம் இதம் ததா. சொல்லணும், அப்பதான் ஞாபகம் சொல்லிருக்கோம். நீ பார்த்து செஞ்சது. ஓகே, நிம்னம் கானம் யாத்ரா கங்கா. அதாவது ஹோலி ரிவர். ஹோலி ரிவர்னா புனித நதிகளில் சிறந்தது கங்கை. தேவானம் அச்சுதோ யதா, அதாவது வழிபாடு தேவர்கள் அதுல எல்லாத்தையும் நீங்க எல்லாம் நீட்டி எல்லாம் பிகர் பார்த்தீங்கன்னா அதுல முக்கியமான பெரியவர் பாத்தீங்கன்னா அச்சுதா. அச்சுதா மீன்ஸ் கிருஷ்ணர். ஓகே, வைஷ்ணவானம் யதா சம்போ. நம்பர் 3, வைஷ்ணவர்கள் லிஸ்ட் போட்டீங்கன்னா அது வைஷ்ணவர்கள் மீன்ஸ் பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விஷ்ணு வழிபடுறவங்க வைஷ்ணவர்கள். அதுல லிஸ்ட் போட்டோம்னா ஆனால் அதுல முதல் நம்பர் 1 இருக்கிறது பாத்தீங்கன்னா சிவபெருமான். என் புராணம் இதம் ததா. புராணங்கள் இதிகாசம் எவ்வளவு இருந்தாலும் அதுல நம்பர் 1 டாப் மோஸ்ட் இதுதான் சொல்றாங்க. இதுதான் மீன்ஸ் என்னன்னா பாகவத புராணம். அதனால பகவானுடைய பக்தர்கள் வைஷ்ணவர்கள் சொல்றாங்க. அதுல முதன்மையாக இருப்பவர் சாக்ஷாத் சிவபெருமான். சிவபெருமானை வழிபட்டால் 100% 200% கண்டிப்பாக கிருஷ்ண பக்தியில நம்ம முன்னேறலாம், கிருஷ்ணன் அடையலாம். ஆனா சிவபெருமானை வழிபட்டு நீங்க கிருஷ்ணன் வழிபாட்டுக்குள்ள வரணும். ஓகே மாதாஜி. ரெண்டாவது யார் கேட்டா நீங்க வருவோம். என்ன கேட்டீங்க? வருவோம் பூத கணக்கு. ஓகே, ஏன் சிவபெருமான சுத்தி பூத கணங்களுக்கு? ஓகேவா, சிவபெருமான் இஸ் த வைஷ்ணவா. வைஷ்ணவருக்கு ஒரு பேர் இருக்கு, பரதுக்க துக்கி. பரதுக்க துக்கி மீன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கருணை கொடுப்பாங்க. யாருக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கோ குவாலிஃபிகேஷன் இல்லையோ எல்லாரையும் எல்லாத்துக்கும் கருணை கொடுப்பாங்க தான் பரதுக்க துக்கி. பரதுக்க எல்லாத்துக்கும் காரணமற்ற கருணை கொடுப்பாங்க. ஓகே,
ஈஸ்வர சர்வபூதா இல்லை அதில் ஒரு ஸ்லோகம் இருக்கும். அந்த பண்டித சமதர்ஷனா, அது என்ன ஸ்லோகம்? ஒரு ஸ்லோகம் இருக்கும். அது வந்து என்னன்னா அந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா கடைசி லைன்ல பண்டிதா சம தர்ஷனா. பண்டித சமதர்ஷனா என்னன்னா, ஒரு பண்டிதன், ஒரு ஸ்காலர், ஒரு கற்றறிந்த பக்தரா இருக்கிறவங்க சொல்லுங்க, வித்யா வினய சம்பன்னே பிராமண கவி அஷ்டினி சுனிச்சேவ வாகேச்சா பண்டிதா சமதர்ஷனா. பண்டித சமதர்ஷனா என்னன்னா, அதாவது ஒரு பக்தர், ஒரு பண்டிதர், அவர் வந்து பாத்தீங்கன்னா நாயை தின்பவன், அதாவது மிருகம், மனிதன், பிராமணன் எல்லாத்தையும் சமநோக்கில் போகணும். ஈஸ் வைஷ்ணவா, ஓகேவா? அவர்தான் பண்டிதா சமதர்ஷனா, பண்டிதன். அது இருங்க, நீங்க வருங்க பிரபு கமலநாத் பிரபு, நீங்க பிரபு ஜாமத்து ஒண்ணு இருக்க நிறைய இருக்கு சென்டர். அப்ப வந்து என்னன்னா, அவர் வந்து வைஷ்ணவா. அவ பேய் பூத கணங்கள் வந்து ஏன் பேய் பூதங்கள் வராங்க? சத்வி உங்களுக்கு பதில். ஏன் பேய் பூதங்கள் ஒருத்தர் ஏன் வர முடியும்? ஏன்னா அவங்க வந்து தூர ஆத்மா, பாவங்கள் செஞ்சவங்க, புரியுதா? அப்ப அவங்களுக்கு யாரு கருணை கொடுக்கிறது? சிவபெருமான் தான் கருணை கொடுப்பாரு. எப்படி கருணை கொடுப்பாரு? யாரெல்லாம் வந்து அந்த பேய் பூதங்களாக வந்து சிவபெருமான் கிட்ட அடைக்கலம் எடுக்கும்போதோ, சிவபெருமான் கிட்ட அடைக்கலம் எடுக்கணும். சிவபெருமான அடைக்கலம் எடுக்கலன்னா அதுவும் கஷ்டம். அப்ப இவர் என்ன பண்ணுவாரு? எல்லாரும் கருணை கொடுப்பாரு பேய் பூதங்களுக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப இழிவான ஆத்மாக்கள், அவங்களுக்கு நோ பாடி. அப்ப யார் வீக்கா இருக்காங்களோ அவங்க பாடியை வந்து சேவா வந்துடுவாங்க. அவங்க பாடி வந்து ரெண்டுல எடுத்துக்கோங்க. அப்ப அவங்க பாடியில இருந்து அவங்க நினைக்கிறது செய்வாங்க. அப்ப இந்த மாதிரி தூராத்மாக்களுக்கும் வந்து என்ன பண்றாரு? ஸ்ரீமத் பாகவத புராணம் பேசுகின்றார். பாகவத புராணம் பகவானுடைய முழுக்க முழுக்க அமல புராணம், பகவான கதைகள். அதுல முதல்ல வந்து பிரச்சாரம் பண்ணி பேசுவாரு சிவபெருமான். சிவபெருமான் பேசும்போதுதான் ராதாராணுடைய கிளி வந்து அந்த பாகவதத்தை கேட்கும். பிறகு அந்த கிளியாக இருக்கக்கூடிய அந்த கிளி தான் பிறகு வந்து பூமிக்கு வரும் பொழுது வியாசதேவருடைய பொருளாக சுகதேவராக அவருக்கு இந்த பூமிக்கு வருவார். இந்த சுகதேவ கோஸ்வாமி வேற யாரோட? ஸ்ரீமதி ராதாராணுடைய கிளி. அந்த கிளி வந்து பாகவதம் யாருன்னு கேட்டது? லார்ட் சிவா, சிவபெருமான். அதனால வந்து எல்லாத்தையும் கருணை கொடுக்கறதுக்காக தான் பூத கணங்களை வந்து நான் கூடயே வச்சிருக்கிறாரு சிவபெருமான். பிகாஸ் இஸ் a வைஷ்ணவா. புரியுதா பிரபு? மூணாவது கேள்வி யாரு கேட்டா? நீங்க என்ன கேட்டீங்க சொல்லுங்க. ஓகே, அதாவது எங்க போய் அவர் எங்க போறாரு? இவரு அங்கே உட்காருங்க ப்ரோ. அம்மா கிட்ட இருக்கீங்க, அங்கே உட்காருங்க. அங்கே நகரக்கூடாது. ஓகே, அங்கேருந்து ஒரு இன்ச்சு நகர்ந்துச்சு சத்துருக்கனா, புரியுதா? அப்ப ஏன் வந்து வைஷ்ணவர்கள், ஏன் வந்து சைவர்கள் வந்து சைவ வழிபாடுகளுக்கும் ஏன் கிருஷ்ணவெல்லாம் வழிபட மாட்டாங்க? பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இது போறதுக்கு முன்னாடி நான் வந்து எப்படி நீங்க என்ன கேட்க வருவோம்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பர்பஸ்க்கு ஒரு காரணத்துக்காக பகவானுடைய பக்தர்கள், பகவான் அனுபவிக்கப்பட்ட பக்தர்கள் எல்லாமே இந்த பூமிக்கு வராங்க. அவங்க எல்லாம் வரும்பொழுது ஒவ்வொரு காரணம், ஒவ்வொரு விஷயத்தை பரப்புறதுக்காக வராங்க. அப்ப சிவபெருமான் வந்து இந்த பூமிக்கு வரும் பொழுது ஆதி சங்கராச்சாரியரா வராரு. ஓகேவா? அப்ப அவர் வந்து என்ன பண்றாருன்னா, வழிபாடுகள் வந்து நிறைய வழிபாடுகள், தேவர வழிபாடு அவர்தான் சங்கராச்சாரம் பரப்புறாரு. அப்ப சங்கராச்சாரியர் சிவலிங்கம் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு வந்து பட்டை தீட்டுவாங்க. அது வந்து எனக்கு பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இது என்ன காரணத்துக்காக பட்டை தீட்டுறாங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனா திருநாமம், அந்த திருநீர் எதுக்கு இது பண்றாங்கன்னா, அந்த எரிந்த பிறகு, இந்த உடம்பை எரிஞ்ச பிறகு சாம்பல் ஆக போகுது. நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக இந்த பூமியில் நம்ம இறக்க போறோம். நம்மளுடைய இறப்பு வந்து பயனுள்ளதாக இருக்கணும். நம்ம இறப்பு வந்து பயனுள்ளதாக இருக்கணும். நம்ம திரும்பி பகவான் வந்து போகணும். அதை நினைவுறதுக்காக தான் உடம்புல நெற்றியில எல்லாம் பூசுறாங்க. ஓகே, நம்ம செய்வது, நம்ம பூசுறது திலகம் வந்து ஊர்துவ புண்டரிக்கா, அதாவது நம்ம இங்கே மேல தருது, அது பகவான திலக், பகவான பாதம். சிவபெருமானுக்கு இருந்துட்டு வந்து அது வந்து பட்டை அடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து நம்மளுடைய உடம்பு தற்காலிகமானது, ஆத்மா நித்தியமானது. திருநீருக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. என்னதுன்னா, ஆத்மா வெள்ளையானது, ஆத்மா தூய்மையானது. அதே சமயத்துல இந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா எரிச்சுன்னா அது வந்து சாம்பல் வெள்ளையாகும்.
ரெண்டு விஷயத்தையும் ஒரே டைம்ல சொல்றதுதான் திருநீரோட அர்த்தம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து எரிஞ்சு சாம்பல் ஆகி போக போகுது. அட் சேம் டைம் அந்த உடஞ்சி சாம்பல் ஆன பிறகும் அதுக்குள்ள இவருடைய ஆத்மா எப்பயும் பகவான் திருவடி போய் சேரணும். ஓகேவா? அப்ப இந்த நெத்தியில வந்து பாத்தீங்கன்னா பகவானோட திருப்பாதம் இருக்கு, அதெல்லாம் திரு வைக்கிறோம். இந்த ஆத்மா பகவானுடைய திருப்பாதம் அப்படின்னு சொல்லிதான் இந்த திருநீரை நம்ம இப்படி பூசுறோம். நம்ம இது நான் கேள்விப்பட்ட வரைக்கும். பட் உண்மையிலே பல காரணங்கள் இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு. அதாவது ஆத்மாவையும் இந்த உடம்பு தற்காலிகமானது டெம்பரவரியானது இது பண்றதுக்காக தான் இந்த பட்டை திருநாமம் பூசுறாங்க. ஓகே, மாதாதை கேட்ட மாதிரி பாத்தீங்கன்னா சிவபெருமான வழிபாடு சிவபெருமான வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையில மக்கள் இது பண்றாங்க. அது முக்கியமா 4 வகை. ஒண்ணு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பலனை எதிர்பார்த்து சிவபெருமானை வழிபாடுவது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிவ வழிபாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ரூல்ஸ் ரெகுலேஷனை துளி கூட அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. சிவபெருமான வழிபாடு இருக்கக்கூடிய ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சிவபெருமான வழிபாடு இருக்கக்கூடிய எந்த ஒரு அந்த ஸ்காலர் இருக்கிறாங்களே, சிவபெருமான வழிபாட்டுல வந்து தூய்மை பக்தர் இருக்கிறாங்களே, அவங்களோட அடிச்சுட்ட பின் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவைன்னு வரும்போது நேரா போய் சிவபெருமான கும்பிடுவாங்க, எனக்கு நீ இதை கொடுத்துரு. இந்த மாதிரி பலனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை வந்து அவர் வந்து நீலகண்டான்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. அந்த கதை நான் பிறகு சொல்றேன். அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த பாய்சன், இந்த பார்க்கல் கடையும் பாய்சன் குடிச்சதுனால அவருக்கு நீலகண்டா. நீலம்னா வந்து என்னதுன்னா ப்ளூ தென் கந்தா மீன்ஸ் கழுத்து. அதாவது கண்டி மாலா கந்தா மீன்ஸ் கழுத்து. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அந்த விஷத்தை வச்சிருக்கனால இந்த வழியை ஃபாலோ பண்ணி அந்த விஷம் குடிக்கிறது பதிலாக வந்து கஞ்சா, அப்புறம் வந்து நிறைய போதை பொருள்லாம் குடிச்சு உடம்பு ஃபுல்லா சிவபெருமானம் பண்ணி தன்னை அலங்காரப்படுத்தி அகம் பிரம்மாஸ்மி, நான் இந்த உடம்பு இல்லை, நான் கடவுள் சொல்லி அகோரிகளாக இந்த மாதிரியாக சிவபெருமானம் வழிபடக்கூடிய ஒன்னொரு கேட்டகரி இருக்கின்றது. ஓகேவா? ரெண்டு புரியுதா? மூணாவது கேட்டகரி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சிவபெருமானை ஆகம ரீதினா ரூல்ஸ் ரெகுலேஷனோட ஃபாலோ பண்ணக்கூடிய அடியார்கள், சைவர்கள் சொல்லுவாங்க. அடியார்கள் வந்து இது ஒரு வழி. அதுல முக்கியமான 4 பேர் இருக்கிறாங்க. திருஞான சம்பந்தர், திருமாணிக்க வாசகர், அப்பர் and சுந்தரமூர்த்தி நாயனார், இல்ல சுந்தர நாயனார், சுந்தர சொல்லுவாங்க. இந்த 4 பேர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மிக மிக ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க 4 பேருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய இவங்க பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்கள். எப்படி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆழ்வார்களோ, பிரம்ம மற்றும் கௌடி சம்பிரதாயத்துல எப்படி கோஸ்வாமிகளோ, சிவ வழிபாடுல சிவனுடைய வழிபாடுடைய சைவ வழிபாடுல வந்து பாத்தீங்கன்னா நாயன்மார்கள், அது மொத்தம் 63 நாயன்மார்கள். சிவனுக்காக தன் உயிரே கொடுத்தவங்க, சிவபெருமானுக்காக வந்து அவ்வளவு தவம் இருந்தவங்க, சிவபெருமானுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி இது பண்ணி என்ன மாதிரி பண்றாரு, முதல்ல முடிச்சிட்டு இருக்கிறாரு அவரு. பிரபு இப்ப உட்காருவா இல்ல, நீங்க அவர் உள்ள போகக்கூடாது, அவர் இங்கே தான் இருக்கணும், இல்லைன்னா இங்க இருக்கணும். எங்க இருக்கீங்க? டோன்ட் டிஸ்டர்ப் கிளாஸ். ஓகேவா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சைவ மார்க்கம், சைவ வழிபாடு. ஓகே, அடுத்து 4வதாக வந்து பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் விஷ்ணு வழிபடக்கூடிய வைஷ்ணவர்கள் சிவபெருமானை வழிபடுவது. ஓகே, யார் சிவபெருமான பக்தர்கள் வந்து வைஷ்ணவ வழிபட மாட்டாங்கன்னா அது வந்து சில இடத்துல இருக்கலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த வைஷ்ணவர்கள் சைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் பகவான் விஷ்ணுவையும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து ஒர்ஷிப் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹானர் பண்ணுவாங்க, மரியாதை கொடுப்பாங்க. ஆனா வந்து இப்ப சமீப காலத்துல வந்து நம்மளுக்கு வந்து அதுல வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ஆனா மோஸ்ட் ஆஃப் த வைஷ்ணவர்கள் வைஷ்ணவானம் எதா சம்போ, சிவபெருமான் இஸ் த வைஷ்ணவா. ஓகே, அவரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய டிவோட்டி, அது சொல்லப்படுது. அவர் வழிபாடுறவங்க கண்டிப்பாக வந்து விஷ்ணுவை பார்த்தா அவங்க வந்து மூஞ்சி திருப்பிட்டு போது அப்படி செய்ய மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க வந்து கண்டிப்பா ரெஸ்பெக்ட் அண்ட் வொர்ஷிப் கண்டிப்பா பண்ணுவாங்க.
அதுல எந்த சந்தேகம் கிடையாது. பட் வந்து யாருக்கு வந்து சாஸ்திரங்கள் புரியலையோ, யாருக்கு வந்து சாஸ்திரங்களை வந்து முழுமையா படிக்கலையோ, அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிருஷ்ணர் விஷ்ணு வேற, சிவராம் வேற, இந்த மாதிரியாக வந்து இதுக்குள்ள ஒரு அரசியலை கொண்டு வந்து இதை வந்து ரெண்டாக பிரிச்சது வந்து காலப்போக்கில் நடந்தது. அது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அரசியல் ரீதியாக கோயில்களை வந்து அபகரிக்கணும், அந்த மாரிக்காக இந்த மாதிரி ரெண்டு பேரும் பிரிச்சாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக நம்மளுடைய இந்தியர்கள் தமிழர்கள் மத்தியில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அறியும் சிவனும் ஒன்று அறியாத வாயில மண்ணு அப்படி சொல்றது. இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க ஒரு அபத்தமான ஒரு வாக்கியம், முழுக்க ஒரு அபத்தமான ஒரு வாக்கியம், முழுக்க இது ஆஃபென்ஸ். ஓகே, காரணம் என்னன்னா அறியும் சிவனும் ஒன்று கிடையாது. அறியும் சிவனும் பார்த்தீங்கன்னா ஒன்று கிடையாது. இங்க வைஷ்ணவான யதாசம்பவம், வைஷ்ணவர்கள் சிவபெருமான் சொல்லியாச்சு. ஓகேவா? அப்ப சிவபெருமான் பாகவதர் சொல்றாரு, ஆராதனா விஷ்ணு ஆராதனம் சர்வேஷா. அதாவது வழிபாடுகள்ல பகவான் விஷ்ணு கிருஷ்ணர் வழிபாடு செஞ்சது. தஸ்மாத் பரந்தரம் தேவி, அதாவது பார்வதி தேவியே ஒன்னும் கேள், கதிச்சானா சுச்சராச்சரம், அதாவது அவரோட பக்தர்கள் வெளிப்படுத்த ஒன்று சேர்ந்தது. அதாவது என்னன்னா பகவானும் பகவானுடைய பக்தர்களையும் சேமா வச்சு பார்க்க கூடாது. இது ஒஃபென்ஸ். இது சிவபெருமான கூட பிடிக்காது. பேசுறதுக்கு ரைமிங்கா டைமிங்கா வேணா இருக்கலாம், ஆனா இது முழுக்க ஒஃபென்ஸ். ஓகே, இது ஒரு வகையான அரசியல் ரீதியான ஒரு வாக்கியம் தான். அப்ப நம்ம கிருஷ்ண பக்தராக இருக்கக்கூடிய நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து சிவபெருமானை வந்து கண்டிப்பாக அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். தெரியலன்னா அது நம்ம பக்தியில மிகப்பெரிய ஒரு அபராதம். ஓகே, நான் வந்து ஸ்லோகத்தை கோட் பண்றேன். ராஜை வந்து சும்மா சொல்லிட்டு போறேன், அப்புறம் வந்து கூடாது. எல்லாத்துக்கும் வந்து ஆதாரம் இருக்கின்றது. ஆதாரம் இருக்கும் போது அதை பத்தி நம்ம வந்து கொஞ்சம் சொல்லணும் பாருங்க. ஓகே, இது வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கு, என்னன்னா ஓகே ஹரி பக்தி விலாஸ், ஓகே கௌதமிய தந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய புராணங்கள்ல சொல்லப்படுது. ஓகேவா? எல்லாம் சொல்லுங்க. சிவராத்திரி விரதம் கிருஷ்ணா சதுர்தசந்து பல்குனே வைஷ்ணவே அபிதத் காரியம் ஸ்ரீ கிருஷ்ண பிரியதே சதா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரி விரதம் கிருஷ்ணே சதுர்தசத்து பல்குனே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி எத்தனாவது நாள்? 11 நாள். 11 ஓகே, 12 துவாதசி, 13 திரையோதசி, 14 சதுர்தசி. அதாவது சதுர்தசந்து பல்குனே, சதுர்தசத்து பல்குனா சதுர்தசி, அதாவது 14வது நாள். எங்க? பல்குண மாசம். பல்குண மாசம்னா தமிழ்ல என்ன மாசம்? மாசி மாசம். அது இந்த மாசம். அதுல வந்து கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம். கிருஷ்ணபக்ஷம் என்றால் என்ன? கிருஷ்ணபக்ஷம்னா தேய்பிறை. ஓகேவா? சுக்லபக்ஷம்னா வளர்பிறை. அப்புறம் தேய்பிறை வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷத்துல வரக்கூடிய பல்குண மாசத்துல சதுர்தசியில வரக்கூடிய அந்த இரவு சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப வைஷ்ணவார அபித காரியம் ஸ்ரீ கிருஷ்ண பிரியதே சதா. அப்ப அது வந்து வெறும் சிவபெருமான் மட்டும் இல்ல, எல்லா வகையான கிருஷ்ண பக்தர்கள் வைஷ்ணவர்கள் எல்லாத்துக்கும் பிரியமானது. அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக விரதம் இருந்து அந்த ராத்திரியை நம்ம வந்து ஒர்ஷிப் பண்ணணும் சொல்லி ஹரி பக்தி விழாவும் சொல்லப்படுது. ராகஜீவன் சொல்றாங்க. அடுத்து ஹரி பக்தி விலாஸ் குரும புராணம். ஓகே, எல்லாரும் சொல்லுங்க. பராதரம் யாந்தி நாராயண பராயணா நாதே தத்ர கமிஷ்யாந்தி ஏ த்விசாந்தி மகேஸ்வரம். அந்த சிவராத்திரி அந்த தினத்தை அன்னைக்கு, ஓகேவா, அந்த டே அன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து விரதம் இருந்து சிவபெருமானை ஒவ்வொரு வைஷ்ணவர்களும் வழிபட வேண்டும் அப்படி சொல்லப்படுது. ஓகே, அப்படி விரதம் இல்லாதவங்க அது வந்து என்ன சொல்லுதுன்னா நம்மளுடைய கோல் ஆஃப் தி லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நாராயண பராயணா, நாராயணன் அடையிறது, பகவான் நாராயண விஷ்ணு கிருஷ்ணர் அடையிறது நம்மளுடைய கோல் ஆஃப் தி லைஃப்.
சிவபெருமானை ஒர்ஷிப் பண்ணாம அவரை நெக்லெக்ட் பண்ணிட்டு அவரை தவிர்த்துட்டு அவரை ஒதுக்கிட்டு அவரை பத்தி குளோரிஃபை பண்ணாம அவரை பத்தி பேசாம அவரை பத்தி தெரிஞ்சுக்காம அவர் வந்து ஒரு உதாரணமாக ஒதுக்கி நீ கிருஷ்ண பக்தி பண்ணே ஆனால் உன்னுடைய கிருஷ்ண பக்தியோட பயணம் உன்னைய வந்து ஆன்மீகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அண்டர்ஸ்டாண்ட்? சிவபெருமான் இஸ் வைஷ்ணவானம் யதாசமு. கிருஷ்ணரை வழிபாட்டில் இருக்கும் போது சிவபெருமானை ஒதுக்க கூடாது. அப்படி ஒதுக்கி விட்டால் அதாவது ந தத்ரா கமிஷந்தி ஏ த்விசாந்தி மகேஸ்வரா. அதாவது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த போய் இலக்கு அடையணும் பகவான் போற இலக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டா வந்து அமையாது. அது போய் சேர முடியாது. பிகாஸ் நம்ம ஏன் வந்து சிவபெருமானை இது பண்ணோம்னா இதுல வாய்ப்பு சொல்லப்படுது. பிகாஸ் என்வியஸ் பொறாமையினால சிவபெருமானை வந்து ஒதுக்கிவிட்டால் கிருஷ்ண பக்தியில் நீ போய் அடைய வேண்டிய அந்த கோலை அடைய முடியாது. That's all you want. Okay. Then ஹரிபக்தி விலாஸ் ஸ்கந்த புராணம். யானி கன்யா அந்திராலிங்கானி ஸ்தாவராணி சராணி நதேஷு சங்கிரமதே தேவதஷ்யம் பிரத்ருயதோஹரா சிவராத்திரி ததா ப்ரோக்தா தேனசா ஹரிவல்லபா. இப்ப சிவராத்திரி அதாவது வந்து பாத்தீங்கன்னா வரும் வந்து இந்த பல்குண மாசம் மாசி மாசம் மட்டும் கிடையாது. சிவராத்திரி நீங்க எல்லாம் நீங்க நல்ல ஒரு ட்ரெடிஷனல் கேரளா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் சிவராத்திரி இருக்கு. யாராவது பாத்துருக்கீங்க? எஸ், ஒவ்வொரு மந்திலும் சிவராத்திரி இருக்கு. பட் இந்த பல்குண மாசம் மாசி மாசம் வரக்கூடிய ராத்திரி சிவராத்திரி பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மகா சிவராத்திரி. ஏன் இதை ஸ்பெஷலா கொண்டாடுறோம் சொல்லி ஸ்லோகத்தை போட்டிருக்கேன். ஓகேவா? நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. ஓகேவா? நிறைய யூடியூப்ல நிறைய இடத்துல பேசுறாங்க. பட் எனக்கு ஜெய் ராதா கோபால் ஜீவுக்கு ஜெய், ஜெகநாபல சுத்தரமாராணிக்கு ஜெய். அதெல்லாம் வந்து சில நேரத்துல வந்து உண்மையாகவும் இருக்கலாம், சில நேரத்துல வந்து அது வந்து உண்மை இல்லாம கூட இருக்கலாம். ஓகேவா? நம்ம அந்த ஆர்கியூமெண்ட் கூட போக வேண்டாம். ஆனா நம்ம எஸ் வைஷ்ணவர்கள் நம்ம கிருஷ்ண பக்தத்துக்கு என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்தா, அதாவது ப்ரூஃபோட எப்பவுமே வந்து ஆதாரத்தோட நம்ம வந்து பேச நம்ம கத்துக்கணும். ஓகேவா? அப்ப இதெல்லாம் போட்டிருக்குன்னா சிவராத்திரி ஏன் இந்த மகா சிவராத்திரி வந்து கொண்டாடுறாங்கன்னா, ஓகே நல்லா கேட்கணும். நஷ்டவே எல்லாம் நஷ்டவே சிவராத்திரின்னு ஏன் கொண்டாடுறான்னு கேட்டாங்கன்னா எல்லாரும் பதில் சொல்லணும். நல்லா மூளை திறந்து வை, எல்லா மூளையும் வச்சிடணும், ஃபுல்லா கேட்கணும். அதாவது சிவபெருமான் அவர் வந்து லிங்க ரூபத்துல முதலாக இந்த பூமிக்கு வந்த தினம் வந்த நாள் தான் இது சிவராத்திரி. ஓகே, லிங்க ரூபம். சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா 3 வகையில ஒர்ஷிப் பண்ணுவாங்க, 3 வகையில வழிபாடு பண்ணுவாங்க. ஒன்று ஜோதி. ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில ஜோதி வழிபாடு. திருவண்ணாமலை ஏன் தனியா சிவலிங்கம் உள்ள இருக்கு, சிவபெருமான் உள்ள இருக்கிறார். ஏன் ஜோதி வழிபாடு? சிவபெருமானை வந்து ஜோதியாகவும் வழிபடுவாங்க. ஓகே, ஜோதி. இப்ப வள்ளலார் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜோதியாக வச்சுட்டு மறைமுகமாக சிவபெருமான உள்ள வச்சிருக்கிறார் ஜோதி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானோட உருவம். இப்ப இங்க உருவம் இருக்குல்ல, உருவ வழிபாடு. தென் ஆரூபம்னா ஒளி, ஆரூபம்னா அந்த இம்பர்சனலிசம், இம்பர்சனல். அது ஆரூபம். ஆரூபம், நோ ரூபம், நோ ஃபார்ம், அது ஜோதி. ரூபம், உருவ வழிபாடுனா ஃபார்ம், அதாவது சிவபெருமானோட உருவ வழிபாடு. ஓகே, ஆனா ரெண்டு மதத்துக்கும் ரெண்டுத்துக்கும் அதாவது உருவம் இருக்குது ஆனா இல்லாதபடி இருக்குதுன்னா அது ஒன்லி சிவபெருமானுக்கு மட்டுமே. அதுதான் சிவலிங்கம். அது ரூபமும் சொல்லலாம், ஆனா கண்ணு காத்த மூக்கு வாயிலாம் இருக்காது. அதனாலதான் சிவலிங்கம் வந்து இத ரூபமும் கிடையாது, ஆளுவும் கிடையாது. அந்த சிவலிங்க ஃபார்ம்ல, சிவலிங்கத்துல வடிவத்துல இந்த பூமிக்கு தோன்ற அந்த தினம், அந்த டே, அந்த நாள், அதுதான் சிவராத்திரி. இனி 10 வருஷம் 100 வருஷம் நம்ம கட்டளை போறவங்க யாராவது கேட்டு இல்ல நானே திருப்பி கேட்டாலும் சிவராத்திரி என்ன கேட்டா ஜீவா என்னது
தெரியலையா? சிவராத்திரி என்னது? சிவராத்திரி என்னது? இந்த லிங்கம் அந்த லிங்கம் முதல்ல அந்த சிவபெருமான் லிங்க வடிவில் தோன்றினவரு. சிவராத்திரி என்னது? சிவராத்திரினா சிவபெருமான் லிங்க வடிவில் தோன்றினார். புரியுதா? என்னது? லிங்க வடிவில் தோன்றினார். ஓகே, அப்ப இதான் சிவராத்திரி. அப்ப அதுல சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஹரி கிருஷ்ணா, அப்ப அந்த பல்குண மாசம், மாசி மாசம் வந்து வெரி வெரி ஆஸ்பிஷியஸ். 14வது நாள் நீங்க பாத்தீங்கன்னா 14 நாள் ஏகாதசி முடிஞ்சு 14 நாள் வந்து கொண்டாடுவாங்க. ஓகேவா? அப்புறம் அந்த சிவராத்திரி அன்னைக்கு வந்து வெரி வெரி ரொம்ப முக்கியமான நாள். யாருக்கு? வைஷ்ணவர்களுக்கும் வெரி வெரி முக்கியமான நாள் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்ப ஹரிபக்தி விலாசத்துல 1-2 என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா வைஷ்ணவானாம் तू प्रेमा भक्ति विवर्धाते कृष्ण भक्ति विवर्धाते कृष्ण भक्ति रासा सरा वर्षी रुद्र अनुकंपन्या सरा वर्षी रुद्र कंपया யாரு சிவபெருமானை வந்து இந்த சிவராத்திரி அன்னைக்கு இல்ல சிவபெருமானை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி வந்து அவங்க அந்த பக்தி அந்த ரசம், நான் ஏற்கனவே கிளாஸ் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, கிருஷ்ண பக்தியில ஏன் வந்து சலிப்பு தட்டுது, ஏன் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏன் அப்படியே சோர்வா வெற்றி குறையுது, கிருஷ்ண பக்தியில வந்து ஏன் வந்து சலிப்பு தட்டுது, என்ன இது பேசாம ஏன் சலிப்பு தட்டுனா அந்த பக்தி ரசம் இல்ல, அந்த உள்ளுக்குள்ள அந்த டேஸ்ட் இல்ல. அந்த டேஸ்ட் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஓஷன், ஒரு கடல் தான் பாத்தீங்கன்னா லார்ட் சிவா சிவபெருமான். யார் சிவபெருமானை வந்து அணுகுறாங்களோ அவங்களுக்கு அந்த பக்தி பிரேம ரசம் அவங்களுக்கு கிடைக்கும். கடைசி வந்தது அதை கொடுக்கக்கூடியவர் தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா லார்ட் சிவா. அப்ப சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து அவர் பூர்ண பண்ணிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து முக்கியமான ஒரு நபர் கிருஷ்ண பக்தியில். ஓகே, அப்ப ஒரு சின்ன இன்சிடென்ட், அவங்க கொஞ்சம் நடுவில் ஒரு சின்ன இன்சிடென்ட் பார்த்து போவோம். நம்மளுடைய 6 கோஸ்வாமி, முக்கியமான கோஸ்வாமி பார்த்தீங்கன்னா சனாதன கோஸ்வாமி, அதாவது மூத்தவர், அவர் தான் நம்பர் 1 கோஸ்வாமி. அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா, பிருந்தாவனத்தில் இருக்கும்போது எப்பவுமே கோபேஸ்வர மகாதேவ், கோபிகள் மீது கூடிய சிவபெருமான வழிபடுவார். அப்ப ஒரு நாள் என்ன ஆச்சு, அவர் வந்து கொஞ்ச நாள் வந்து கோவர்தன பரிக்கிரமம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிருந்தாவனத்துல வந்து பாத்தீங்கன்னா சக்லேஸ்வர் மகாதேவ் டெம்பிள் அங்க வந்து சனாதன கோஸ்வாமி தங்குறாரு. யார் தங்குறா? யார் தங்குறா? யார் தங்குறா? எங்க தங்குறாரு? அதான் கதை கேட்க மாதிரி சக்லேஸ்வர மகாதேவ் டெம்பிள். ஓகேவா? அப்ப அங்க தங்கி அவர் வந்து இந்த பரிக்கிரமம் செய்யறாரு. அப்ப அதே சமயத்துல சாஸ்திரங்களை எழுதுறாரு. அப்ப அந்த டெம்பிள்ல இருந்து அவர் வந்து சனாதன கோஸ்வாமி மிகப்பெரிய கிருஷ்ண பக்தி வைஷ்ணவர். அப்ப அவர் டெம்பிள்ல உட்கார்ந்து அந்த வந்து சாஸ்திரம் எழுதும் போது பாத்தீங்கன்னா அந்த டெம்பிள்ல சக்லேஸ்வர மகாதேவ் சிவபெருமான் டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூச்சி கொசு தொலை நிறைய இருக்கும், அதிகமான கொசு பூச்சி நிறைய இருக்கும். அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா, என்ன ரொம்ப இதாக சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள ஒரு இது என்ன வந்துடும், யாருக்கு அவர் என்ன டிஸ்டர்ப் பண்ணிச்சு, கொசு பூச்சி வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, அப்ப அவர் என்ன பண்றாரு, சரி மனசு சொல்றாரு, ரொம்ப கொசு பூச்சி தொல்லையா இருக்கு, நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து 1-2 நாள் 3 நாள் கிளம்பிடலாம் அப்படின்னு சனாதன கோஸ்வாமி நினைக்கிறாரு. அப்போ மகாதேவருக்கு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பொறுப்பு, ஐயோ சனாதன கோஸ்வாமி என் டெம்பிள்ல வெளியாக போறாரா அப்படி என்ன பண்றாரு, ஒரு பிராமண ரூபத்துல சிவபெருமான் நேரடியா கீழே இறங்கி வந்து அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, சனாதன கோஸ்வாமி பாபாஜி நீங்க தயவு செய்து டெம்பிள் விட்டு போகாதீங்க, உங்களுக்கு கொசுவும் பூச்சி தொல்லை இல்லாம நான் பாத்துக்கிறேன். அப்ப என்ன பண்ணாரு சிவபெருமான், இப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்கிறாங்க, நான் பல வாட்டி சொல்லிட்டேன். அதே போல இந்த பூச்சிக்கெல்லாம் வந்து ஒரு தேவதை இருக்கிறாங்க, அவனை கூப்பிட்டு, அம்மா நீ பாரு இந்த டெம்பிள் சுத்தி பூச்சி கொசு இது வரக்கூடாது,
அவர் இந்த வேலையை முடிக்கிறதுக்கு யாரும் உள்ள வரக்கூடாது, அவருக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும். இப்போ அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, யாரு பூச்சியோட தேவதை, புரியுதா? அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பூச்சியோட தேவதை பண்ணாங்க, சிவபெருமானே உங்கள் கட்டளையே சாசனம், நான் அது கண்டிப்பா நிறைவேறும் சொல்லிட்டு சனாதன கோஸ்வாமி இந்த டெம்பிள் இருக்கிற சாஸ்திரம் எழுதி முடிக்கிற வரைக்கும் ஒரு பூச்சி, ஒரு கொசுவு, ஒரு அந்த மின்மினி பூச்சி எதுவுமே வந்து அவர் டிஸ்டர்ப் பண்ணிக்கவே பண்ணிக்காது. அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாஸ்திரத்தை எழுதி முடிக்கணும். அதுக்காக சிவபெருமான் வந்து அவருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரு. ஓகே, அப்படிப்பட்ட சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவருக்கு மிகப்பெரிய அளவுல எப்பவுமே உதவியா இருப்பார். ஓகே, அப்ப நம்ம வந்து சிவ வழிபாடுல வந்து இப்ப சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஒரு விஷயம் தத்துவம் ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து நீங்க அப்படியே கண்டினியூஸா பொறுமையா கேட்கணும். ஓகே, ஒரு ஸ்லோகம் பிரம்ம சமிதா 5வது 45வது. சீரம் யதா ததி விகார விசேஷ யோகா क्षीरं यदा दधी क्षीरं यदा दधी विकार विशेष योगा संजायते नाहि तदा प्रति अस्ति हेतु या सम्भूतम् अपि तदा समपैति कार्या गोविंदमादि पुरुष तमहं भजामि. यस, क्षीरम यदा दधी विकार विशेष योग. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து பால்ல இருந்து தயிர் வருது, அப்புறம் தயிர்ல இருந்து தயிர் வெண்ணெய் வருது, பட்டர் வருது, அப்புறம் பட்டர் வெண்ணெயில இருந்து பாத்தீங்கன்னா நெய் வருது. ஒரு பாலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய உள்ளுக்குள்ள நிறைய ப்ராடக்ட் உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஆனா எல்லாமே பாலுக்குள்ள இருக்கு. அந்த மாதிரிதான் பகவானுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. அவர் அவதாரங்கள் என்ன எல்லாமே பகவானுக்குள்ள தான் இருக்கு. இப்ப பால் வந்து கொஞ்சம் கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது கொஞ்சம் ரசாயன மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, சில ரசாயன மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பால் என்ன மாறிடுதுன்னா கேர்டா மாறிடுது, தயிரா மாறிடுது. ஓகே, அப்ப அந்த பால் தயிரா மாறுறதுக்கு அங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், அங்க வந்து ஒரு ரசாயன மாற்றம் இருக்கு. அதனால பால் என்ன மாறுது, இப்ப பால்ல அந்த லெமன் சாரை ஊத்தினா என்ன மாறிடும், திரித்திரியா ஆகி அடுத்து வந்து பால் வந்து பாலும் தண்ணியும் தனித்தனியா மாறிடும். அப்ப அந்த பால் தயிரா மாற முடியும். ஓகே, பால் தயிராக மாற முடியும். ஆனா தயிர் மீண்டும் பாலாக மாற முடியுமா? முடியாது. ஆனா இதே பால் பொருளாக தான் இருக்கு, பாலா தான் இருக்கு, எல்லாமே பாலோட ஃபேமிலி தான். ஆனா பால் தயிரா மாற முடியும், தயிர் பாலா மாற முடியாது. அதே போலதான் பாலாக இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா லார்ட் கிருஷ்ணா, அதாவது கோவிந்தா மாய புருஷம் தமஹம் பஜாமி. பாலாக இருக்கக்கூடியவர் பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், சுயம் பகவான் கிருஷ்ணர். அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய அம்சங்கள் நிறைய வந்தாலும் ஒரு ஸ்பெஷல் அம்சம் தான், ஸ்பெஷல் அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான். அப்ப அந்த பால் எப்படி தயிரா மாறுதோ அதே போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வருது, அதுதான் சிவபெருமான். அப்ப அந்த சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா தயிர் மாதிரி, கிருஷ்ணர் வந்து பால் மாதிரி. ஆனா ரெண்டுமே பால் ப்ராடக்ட் தான், ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பகவானோட சக்தி தான். பகவான் தான், பகவானோட சக்தி தான் சிவபெருமான். ஆனா அந்த தயிர் மீண்டும் பால் ஆக முடியாது. அதே போல சிவபெருமான் மீண்டும் கிருஷ்ணர் ஆக முடியாது. ஆனா சிவபெருமான் கிருஷ்ணருடைய ஒரு அம்சம். ஓகே, அவரு வந்து சாட்சாத் பகவானோட அம்சம். ஆனா சிவபெருமான் மீண்டும் கிருஷ்ணராக ஆக முடியாது. புரியுதா? ஆனா வராக, நரசிங்க, வாமன, கூர்ம, மற்ற அப்படின்னா கிருஷ்ணனோட அவதாரம், அவங்களோட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவானுடைய அவதாரமாகவே நம்ம கருதுறோம். கரெக்டா? ஆனா சிவபெருமான் இஸ் ஸ்பெஷல் அவதாரம்.
அவர் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் கிருஷ்ணகிட்ட இருந்து வெளியே வராரு. ஆனா அவர் வந்து நம்ம டைரக்டா விஷ்ணு தத்துவம் பகவான் அவதாரம் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவர் வந்து இந்த பால் தயிராக மாறிடுச்சு. இப்ப நரசிங்க வாமனெல்லாம் பாத்தீங்கன்னா அதே பாலா தான் இருக்கு. நரசிங்கரா இருக்காரு, ராம இருக்காரு. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பகவானா உஷிப் பண்ணலாம், சாட்சா முழுமுத கடவுளாக உஷிப் பண்ணலாம் பகவானாக. ஆனா சிவபெருமான வந்து பகவானாக முழுமுத கடவுளாக உஷிப் பண்ண முடியாது. அவர் வந்து தனியாக வராரு. ஆனா அவர் பகவானோட சக்தி. அண்டர்ஸ்டாண்ட்? அதான் சிவபெருமானுக்கும் பகவானுக்கும் உள்ள டிஃபரண்ட். அப்ப அப்படிப்பட்ட சிவபெருமானை வந்து ஏன் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து ஏன் தனியா வந்து இது பண்றாரு? எல்லாரும் மாரி நரசிங்க வாமன மாரி இது பண்ணிக்கலாமே, ஏன் வந்து அவர் வந்து தனியா அவர் வந்து செப்பரேட் பண்ணி படிக்கிறாரு? அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இப்ப இந்த ஆன்மீக லோகம் இருக்குல்ல, முழுக்க ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக லோகம் இருக்குல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா வைகுண்டம், துவாரகா, மதுரா, கோலோகம், பல வைகுண்டங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன உலகம்? இல்ல என்ன உலகம்? ஆன்மீக உலகம், ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக உலகம். இப்ப இந்த ஆன்மீக உலகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதுல வீழ்ந்த ஆத்மாக்கள், நல்லா ஞாபகம், ஆன்மீக உலகத்துக்கு கீழே விடல, ஓகேவா? நம்ம எல்லாம் வந்து ஆன்மீக உலகத்துக்கு அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய வீழ்ந்த ஆத்மாக்கள். அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பௌதிக உலகம் படைக்கணும், மெட்டீரியல் வேர்ல்ட் படைக்கணும். அப்ப அந்த ஆன்மீக லோகத்துல ஒரு இடம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் மட்டும், ஒரு ரவுண்டு ஆன்மீக லோகம்னா ஒரு இடம் மட்டும் இருட்டாகுது. அதுதான் மகா தத்துவம். அந்த இடம் மட்டும் இருட்டாகுது. இப்ப அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பௌதிக உலகம், மெட்டீரியல் கிரியேஷன், இந்த யூனிவர்ஸ் எல்லாம் படைக்க போறாங்க. இப்ப அந்த உலகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த மகாத்மம் இந்த இருட்டான அந்த அறைக்குள்ள, அந்த இருட்டான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா 3 விஷ்ணுக்கள் உள்ள வர்றாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு விஷ்ணு யாரு? காரண உதக சாய் விஷ்ணு. அந்த காரணம் அந்த இருட்டான கடல்ல காரண கடல்ல படுத்திருக்காரு. அதுல முழுக்க யார் காரண கடல்னா அது வந்து அவருடைய ஓர் வேர்வை, அந்த வேர்வை துளி தான் அந்த காரண கடலாக இருக்கு அந்த உள்ளுக்குள்ள இருட்டுல. அதான் காரண ஓஷன், காரண கடல், காரண உதக சாய் விஷ்ணு. அப்ப அந்த காரண சாய் விஷ்ணு கிட்ட அடுத்த விஷ்ணு வராங்க, நம்ம பார்த்திருப்போம். ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளேயும் 2வது விஷ்ணு யாரு? கர்ப்ப சாய் விஷ்ணு. ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளேயும் இருக்கிறாரு. அவர் பார்க்கடல பட்டிருப்பாரு. அவர் கீழே பாம்பு படைப்பை ஆதிசேஷன் இருப்பாரு. அவர் தொப்பிலிருந்து நாபிலிருந்து தாமரை வரும். மேல பிரம்மதேவர் இருப்பாரு. ஓகேவா? அவர் பிரம்மதேவர் தான் முதல் ஜீவராசி. கரெக்ட்? இப்ப அந்த பிரம்மதேவர் வந்து அவர் என்ன பண்ற, எல்லாத்தையும் படைக்கிறாரு. ஒவ்வொரு ஜீவனும் ஆசைக்கு ஏற்றபடி இவன் காக்காவா போ, நீ குருவியா போ, நீ மரமா போ, நீ பூதமா போ, நீ பேயா போ, நீ தேவனா போ, எல்லாத்தையும் அவங்க டிசைர் பண்ணி படைக்கிறாரு. அப்ப அது எல்லாத்தையும் படிச்ச பிறகு உள்ளுக்குள்ள ஒன்னொன்னுக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு. அதுக்குள்ள பரமாத்மாவாக எல்லாரையும் வந்து பார்க்கறதுக்காக 3வது விஷ்ணு உள்ள போறாரு. அந்த 3வது விஷ்ணு பேர் வந்து என்னது? ஸ்ரீரவுதக சாய் விஷ்ணு. ஓகேவா? அவ 3 விஷ்ணுக்கள் போறாங்க. ஆனா இப்ப இங்க எங்க வந்து சிவபெருமான தேவைப்படுறாருன்னா, இப்ப காரண உதக சாய் விஷ்ணு கருங்கடல்ல படுத்திருக்கிறாரு. அவருடைய மூச்சு காத்துல பல கேலக்சி எல்லாம் வெளியே வருது. ஒரு முட்டையா ஒரு அண்டமா வெளியே வருது. அதுக்குள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா 2வது விஷ்ணு உள்ள வந்துட்டாரு. கர்ப்ப உதக சாய் விஷ்ணு வந்துட்டாரு. இப்ப அதுக்குள்ள வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஜீவாத்மா உள்ள போய் படைக்க போறாங்க. ஜீவாத்மா வர போறாங்க. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச மகாபூதம் தேவை. நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. அதாவது எர்த், லேண்ட், அப்புறம் வந்து ஏர், அப்புறம் வந்து ஃபயர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னது நிலம், நீர், வாட்டர். அப்ப இதெல்லாம் தேவைப்படுது. அப்புறம் 5 பஞ்ச மகாபூதம் படிச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதை செயல்படுறதுக்கு, அதை வந்து நம்ம வந்து உணர்றதுக்கு, அதை வந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கந்த, ரூப, ஸ்பர்ஷம், அப்புறம் வந்து இது அதாவது சத்தம், அப்புறம் வந்து ஸ்மெல், வாசனை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டச், அதை உணர்றது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உருவம், ஃபார்ம், உருவம். அப்ப இதெல்லாம் வந்து அதுல படைக்கணும். இப்ப இதை படைக்கிறதுக்கு இந்த மகா தத்துவத்துல இருக்கக்கூடிய சக்தி இருக்குல்ல, இந்த சக்தியோட ஆன்மீக சக்தி கலக்கணும். ஆன்மீக சக்தியை கலந்து பிறகு வந்து பௌதிக சக்தி கலந்தா மட்டும்தான் இந்த பஞ்ச மகாபூதம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம் இது எல்லாமே உருவாக்க முடியும்.
ஏன்னா இதெல்லாம் பௌதிக விஷயம். இப்ப பகவான் வந்து நல்லா கேட்கணும், நல்லா ஃபாலோ பண்ணணும். பகவான் காரண உதக சாய் விஷ்ணுவா இருக்கும் போது அதுக்குள்ள ஃபுல்லா ஸ்பிரிச்சுவலா தான் இருக்கு. அது மகாதத்துவமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து எல்லாம் இருட்டா இருக்கு. அங்க வந்து விஷ்ணு மட்டும் தான், மகாவிஷ்ணு மட்டும் தான் இருக்கிறாரு. உள்ளுக்குள்ள கர்ப்ப உதக சாய் விஷ்ணு உள்ளுக்குள்ள அந்த அண்டத்துக்குள்ள வந்தோடனே இப்ப அங்க வந்து ஜீவாத்மால வர போறாங்க. ஏன்னா 14 லோகம் இருக்கு. 14 லோகம் எங்க இருக்கு? அந்த தாமரை போல. விஷ்ணு கீழே படுத்திருக்கிறாரு, பார்க்கடல் அந்த கடல் இருக்கு, ஆதிசேஷன் இருக்கிறாரு, அவர் நாபிலே இருந்து அந்த தாமரை வருது. அந்த தாமரை தான் 14 லோகங்கள். பூர் பூஹ சோஹ மதஹ தபஹ ஜனஹ சத்தியம். அங்கதான் பிரம்மதேவர். கீழே அத்தல விதல தலாதல ரசதல மகதல பாதாள நரகலோகம். இது எல்லா லோகமும் ஒரு அண்டத்துக்குள்ள இருக்கு. இப்ப அங்க யார் வரப்போறா? பகவான் லோகத்துல இருந்தா வர போறாங்க கிடையாது. இப்ப கீழே இருந்த ஆத்மாக்கள் உள்ளுக்குள்ள போடணும். இப்ப கரெக்ட். இப்ப அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பௌதிக லோகத்துக்கு வந்தாங்க. இப்ப பௌதிக லோகத்துக்கு அவங்க யூஸ் பண்றதுக்கு யூனிஃபார்ம் பாடி வேணும். அவங்க வந்து ஸ்மெல் பண்றதுக்கு வாசனை, காத்து, நெருப்பு எல்லாம் வேணுமே. அப்ப இதெல்லாம் பௌதிகமாக செய்யப்படணும். பகவான் இஸ் ஸ்பிரிச்சுவல், இங்க கீழே பௌதிகம். இப்ப எப்படி அந்த பௌதிகம் எப்படி? ஒரு தாய் கருவறை உண்டாகும்னா ஆண் பெண்ணே தான் கருவறை உண்டாகும். இப்ப பௌதிக உலகம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து பெண், பிரகிருதி பெண். பகவான் வந்து ஸ்பிரிச்சுவல். அவர் வந்து பகவான் வந்து ஆண்கள் இருக்கிறார். பகவான் வந்து பாத்தீங்கன்னா புருஷர். புருஷன் மீன்ஸ் ஆண். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஒன்று தான் ஆண், மற்ற எல்லாமே பெண்கள் தான் ஆண் லோகத்துல. அப்போ பகவான் புருஷன் பகவான். புருஷன் மீன்ஸ் ஆண். ஆனா அவர் ஸ்பிரிச்சுவல். அவர் வந்து பௌதிகத்தோட கலக்கக்கூடாது, கலக்க மாட்டாரு. ஆனா கீழே பிரகிருதி பெண். இயற்கை வந்து இந்த ஜட இயற்கை பெண். ஆனா படைப்பு படிச்சா பாத்தீங்கன்னா நெருப்பு, நிலம், நீர், நெருப்பு, காற்றெல்லாம் வரணும். இப்ப அதுக்கு என்ன பண்றது? பகவான் வந்து ஸ்பிரிச்சுவல். அவர் வந்து பௌதிகத்தோட கலக்க மாட்டாரு எப்பயுமே. ஆனா அவரோட சக்தி இல்லாம இது உருவாகாது. இப்ப என்ன பண்றது? நரசிங்க, வாமன, பரசுராமர் இவங்கெல்லாம் எல்லாம் அவதாரம் பாத்தீங்கன்னா இவங்க தான் ஸ்பிரிச்சுவல். இவங்க போய் கலக்க மாட்டாங்க. ஆனா ஆன்மீகமாவும் இருக்கணும். ஆனா இந்த பிரகிருத்தியை படைக்கணும், பஞ்சபூதம் படைக்கணும். அப்போ என்ன பண்றது? இப்ப இந்த மகா தத்துவம், இந்த மகாவிஷ்ணு இருக்காரு, முதல் விஷ்ணு காரண சாய் அவருக்கிட்ட இருந்து அவரோட பார்வையில இருந்து வரக்கூடியதுதான் வந்து ஜோதிர்லிங்கம். இதுதான் வந்து ஜோதிர்லிங்கம் சொல்லுவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய சக்தியாக வரக்கூடிய ஜோதிர்லிங்கம், சதாசிவம். அந்த சதாசிவம் தான் வந்து என்ன ஆகுறாருன்னா ஜோதிர்லிங்கமாக. ஜோதிர்லிங்கம்னா வந்து ஒரு ஒளி வடிவத்துல, லிங்க வடிவத்துல, ஒளி வடிவத்துல அவர் என்ன பண்றாரு? இந்த பிரகிருத்தியோடு அந்த அந்த சக்தி வந்து இணையுது. அந்த சக்தி தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சிவபெருமான். அந்த பிரகிருதி தான் வந்து துர்கா தேவி, பார்வதி தேவி. தட்ஸ் வை நம்ம வந்து அது ரெண்டும் சேர்ந்துதான் சிவலிங்கத்தை நம்ம வழிபாடு, அந்த உருவ வழிபாடு சொல்ல முடியாது, அருவ வழிபாடு சொல்ல முடியாது. சிவலிங்கம் வந்து பாத்தீங்கன்னா உருவம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கண்ணுக்கு அது மூக்கு வாய் இருக்காது. ஆனா அது உருவம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு வடிவம் இருக்கு. அதனாலதான் அது சிவலிங்க வழிபாடு, அதனாலதான் உருவாகுது. ஓகேவா? அந்த பூமிக்கு வரக்கூடிய நாள் தான் அந்த பல்குண மாசம், அந்த 14வது திதி, அந்த ராத்திரி is called சிவராத்திரி. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? யாருக்கு புரியல? ஓகே, சொல்ல கேளுங்க. அப்ப இந்த இந்த என்ன சொல்றது, இப்ப சிவபெருமான் வந்து அந்த இது பண்றாங்க. அது உதாரணம் எப்படி சொல்லுவாங்க சாஸ்திரத்துல? ஒரு பாட் மேக்கர், அதாவது பானை செய்யறவர், ஓகேவா? தமிழ்ல குயவன் சொல்லுவாங்க, பாட் மேக்கர், ஓகேவா? அவர்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த பாட் செய்யறதுக்கு, அந்த பானை செய்யறதுக்கு களிமண் இருக்கும், ஓகேவா? களிமண் இருக்கும். அந்த களிமண்ணை வந்து வச்சு பானை செய்யறதுக்கு ஒரு சக்கரம் இருக்கும், கரெக்டா? ஒரு சக்கரம் இருக்கும், ஒரு வீல் இருக்கும். அப்ப அந்த சக்கரம் சுத்துது. இந்த களிமண்ணை தூக்கி வச்சு அந்த பாட் மேக்கர், அந்த குயவன் வந்து கையை வச்சு அப்படியே சுத்தினாதான் அந்த பானை உருவாகும், ஓகேவா? இப்ப அந்த பாட் மேக்கர், அந்த குயவன், அந்த அந்த ஓனர் இருக்கிறார்ல, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் விஷ்ணு, பகவான் விஷ்ணு. ஓகே, அந்த களிமண் இருக்குல்ல, அந்த களிமண்ணை தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான். ஓகே, கீழே சக்கரம் இருக்குல்ல, அதான் ஜட இயற்கை, பார்வதி தேவி தாயார். அப்ப அந்த சக்கரத்துல இந்த களிமண் சேரும் போது சேர்ந்து அது சும்மா போய் சேர்ந்தா உலகமா, அந்த களிமண் தூக்கி வச்சு அதே பானையா வந்துருமா?
அது வந்து அவரை இது பண்ணணும், செய்யணும். அப்ப இது சிவபெருமான் பார்வதி தாயார் வந்தாலும் அங்க வந்து இந்த ஜடையருக்கு படைக்கிறதுக்கு உண்டான சக்தி யாருக்கு கொடுக்குறான்னா பகவான் விஷ்ணு தன்னுடைய கடாட்ச கண்ணால அந்த கிளான்ஸ் அந்த பார்வை கொடுக்கிறாரு. அந்த பார்வை கொடுத்தோன்னு தென் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்ச மகாபூதம் இது எல்லாமே வந்து படைக்கப்படுது. பிறகு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடாரு, அந்த சிவபெருமான் அந்த அந்த ஜோதிர்லிங்கம் இருக்குல்ல, அந்த ஜோதிர்லிங்கம் ஜோதியாகவே இருக்கு. ஓகேவா? பிறகு சிவபெருமான் எப்படி வந்து இந்த கைலாச இந்த இடத்துக்குள்ள வராரு, கைலாசத்துக்குள்ள வராருன்னா, இப்ப பிரம்மதேவர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பிரம்மதேவர் தான் வந்து இப்ப ஜீவராசியில படைக்க போறாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பிள்ளைங்க சனந்தன், சனாதனன், சனக, சனகுமார் 4 பேர் வந்து கூப்பிடுறாரு. அவங்க சொல்ற நாங்க பிரம்மச்சேரி இருக்க போறோம், நான் பகவான் நோக்கி கவர்மெண்ட் போட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் போகிறாங்க அவருக்கு. அப்படி என்ன ஆயிட்டா யாருமே வந்து பிரஜைகளை படைக்கிறதுக்கு உதவே இல்லை. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ற, கோபப்படுறாரு பிரம்மதேவர். அந்த கோபத்தை நெற்றி கண்ணிலேருந்து அவர்கிட்ட இருந்து வந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான். கதை ரீதியா பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் கிட்ட இருந்தா சிவபெருமான் வந்தார் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது கதை ரீதியாக ஓகே. ஆனா ஆட்டோமேட்டிக்காவே இப்ப வந்து பிரபஞ்சம் படைக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே ஜோதிர்லிங்கமாக சிவபெருமான் இருக்கின்றார். அந்த சிவபெருமானுக்கு வந்து பேர் என்னது? சதாசிவம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிவபெருமானுக்கும் சதாசிவத்துக்கும் டிஃபரண்ட் இருக்கு. அவர் ஜோதிர்லிங்கமாக பகவான் விஷ்ணு கூட இருக்கும் போது சதாசிவமாக இருக்கின்றார், சதாசிவமா இருக்கிறாரு. சதாசிவம்னா வந்து என்ன ஆகுதுன்னா பௌதிகத்துல இந்த இயற்கையோட கலக்காத சிவபெருமான், அது பேர் தான் சதாசிவம். அந்த சதாசிவத்திலேருந்து வரக்கூடிய அவதாரம் தான் அத்வைத ஆச்சாரியார். புரியுதா? ஆனா சிவபெருமான் இயற்கையோட ஜட இயற்கையோட சேர்ந்துட்டாருன்னா அவர் வந்து சதாசிவம் சொல்ல மாட்டாங்க. அவருக்கு அந்த சிவபெருமானோட ஃபேமிலி இருக்கு. சிவபெருமான், பார்வதி தாயார், அப்புறம் விநாயகப் பெருமான் அண்ட் முருகப்பெருமான், இது அவங்களுடைய ஃபேமிலி. இந்த சிவபெருமான் நாட் சதாசிவம். அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம வைஷ்ணவர்கள் வந்து பகவான் விஷ்ணு சிவபெருமானை மோட்சம் பண்றது அந்த சதாசிவத்தை நோக்கி தான். And also same அந்த இயற்கையோட சேர்ந்தாலும் அவர் வந்து பகவானோட கட்டளைக்காக தான் இதெல்லாம் செய்யறாரு. ஓகே? அப்ப இந்த இயற்கையெல்லாம் இந்த பொருட்கள்லாம் வந்து சொல்லுங்க, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த சவுண்ட் எல்லாம் வந்துருச்சு. இப்ப இதை வச்சுதான் பிரம்மதேவர் என்ன பண்றாரு, படைக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று எல்லாம் படைக்கிறாரு, ஜீவராசிகள் படைக்கிறாரு, உருவத்தை படைக்கிறாரு, எல்லாத்தையும் படைக்கிறாரு. ஏன்னா பிரம்மதேவர் வந்து ஜீவ தத்துவம், அவருக்கு வந்து இதெல்லாம் உருவாக்க சக்தி இல்லை. அதனாலதான் சிவபெருமான் ஏற்கனவே வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு போறாரு. அதனாலதான் சிவபெருமான் இது ஸ்பெஷல் அவதாரம், ஸ்பெஷலான தத்துவம். இது வந்து வேற எந்த அவதாரமும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை. பகவானுடைய கட்டளைக்காக அவர் என்ன பண்றாங்க, கீழே பௌதிகத்துல வந்து கலந்து அவருக்கு உண்டான கட்டளையை நிறைவேற்றி பிறகு வந்து இதோட ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க் கொடுத்தாரு, டஃப்பான ஒரு வேலை கொடுத்தாரு கிருஷ்ணர். என்ன ஆச்சுன்னா சத்யா, திரேதா, துவாபரா எல்லா யுகத்திலையும் வந்து எல்லா வகையான அவதாரம் பண்ணிட்டே வந்தாரு பகவான். எல்லாரும் பண்ணிட்டே வந்தாரு. பச்சம், பூர்வம், வராகம் எல்லா அவதாரம் பண்ணி முடிச்சிட்டாரு. கலியுகத்திலையும் வந்து ஆரம்பிக்க போகுது. இப்ப சிவபெருமான் கிருஷ்ணர் வந்து கிளம்பி போயிட்டாரு. கிளம்பி போன பிறகு கிருஷ்ணர் நல்லா கேட்கணும், கிருஷ்ணர் வந்தாருன்னா அவர் எல்லா யுகத்திலையும் வர மாட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சத்யா, திரேதா, துவாபர, கலி இந்த 4 வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இது ஒன்னா சேர்த்தா ஒரு சதுர யுகம். சத்யா, திரேதா, துவாபர, கல்கி, இந்த கலி இந்த 4 வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்த்தா ஒரு சதுரயுகம், ஒரு பேக்கேஜ். இந்த மாதிரி 71 சதுரயுகம், 71 சதுரயுகம். அந்த மாதிரி யாருக்கு வரும், ஒரு மனு கீழே 71 சதுரயுகம் வரும். ஒரு மனு இருக்கிறாங்கன்னா அவர் தான் ஓனர். அந்த ஓனர் கீழே 71 சதுரயுகம் வரும். அந்த மாதிரி எத்தனை மனு இருக்கிறாங்க, 14 மனு இருக்கிறாங்க. ஸ்வயம்புவ மனு, சாக்ஷுஷ மனு, இந்த மாதிரி 14 மனு இருக்கிறாங்க. இப்ப நம்ம எத்தனாவது மனுவோட காலத்துல இருக்கிறோம், 7வது மனு. அந்த மனுவோட பேரு வைவஸ்வத மனு. வைவஸ்வத மனுவோட காலத்துல இருக்கிறோம், 7வது மனுவோட காலத்துல இருக்கிறோம்.
அப்ப ஒவ்வொரு மனுக்கிலையும் எத்தனை சதுரகம் இருக்கு? 71 ஒரு மனுக்கு 71, இரண்டாவது மனுக்கு 71, மூணாவது மனுக்கு 71, நாலாவது மனுக்கு 71, இந்த மாதிரி 14 மனுக்கும் 71 சதுரகம் இருக்கு. அந்த 14 மனுவோடைய அந்த 71 சதுரயுகமும் முடிஞ்ச பிறகுதான் அந்த 14வது மனு இருக்கிறாருல, அவருடைய 71வது சதுரயுகம் இருக்குல்ல, அதுல கடைசி கலியுகம் இருக்குல்ல, அந்த கலியுகம் முடிஞ்சாதான் பிரம்மாவுடைய ஒரு பகல் முடியுது. அப்பதான் ஒரு டே. புரியுதா? ஆயுஷே முடியல, அப்பதான் ஒரே ஒரு பகல். அப்படி இந்த மொத்தம் 14 மனுவோடைய காலம் முடியறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கப்பட்டுச்சோ அதே அளவுக்கு ராத்திரியும் நடக்கும், இரவும் நடக்கும். அப்புறம் மீண்டும் மறு பகலுக்கு முதல்ல ஸ்வயம்பு மனு வருவாரு, முதல் சத்தியயுகம், முதல் சத்தியயுகத்துல. புரியுதா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ண, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இஸ் அவதாரி, நாட் அவதாரம். அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த 14 மனு இருக்கிறாங்கள, அதுல எல்லா அதுக்குள்ள 71 இருக்குல்ல, எல்லா துவாபர யுகத்திலையும் அவர் வரமாட்டாரு. எல்லா யுகத்திலையும் கிருஷ்ணர் வரமாட்டார். அந்த 14 மனுல ஏதாவது ஒரு மனுவை செலக்ட் பண்ணுவாரு. எஸ்பெஷலி நடுவுல உள்ளது 7 எத்தனை 14, அத 7வது மனுவை செலக்ட் பண்ணுவாரு. அந்த 7வது மனு செலக்ட் பண்ணி அதுல 71 சதுரகம் இருக்குல்ல, 71 சதுரகம், அதுல நடுவுல இல்ல அவர் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுவாரு. அந்த சதுரயுகத்துல சத்யா, திரேதா, துவாபர யுகத்துல அவர் வருவார். இதே வைவஸ்வத மனுவோட இப்ப இந்த கலியுகம் முடிஞ்ச அடுத்த சத்தியயுகம் வந்து பாருங்க, வருதானே? அடுத்தது சத்யா, திரேதா, துவாபர யுகத்துல அந்த துவாபரத்துல கிருஷ்ணன் வர மாட்டாரு. ஆனா மத்த அவதாரங்கள்லாம் வருவாங்க. அதனால அவதாரி, கிருஷ்ணர் அவதாரி. கிருஷ்ணன் அவதாரம் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப கிருஷ்ணர் இப்ப இதுல செலக்ட் பண்ணி வந்துட்டாருன்னா, அந்த மறு கலியுகத்துல கிருஷ்ணர் சைத்தன்யா மகாபிரபு வந்துருவாரு. கிருஷ்ணர் வந்துட்டாருன்னா தொடர்ந்து சைத்தன்யா மகாபிரபு வருவாரு. இப்ப கிருஷ்ணர் இந்த பூமிக்கு வந்துட்டாரு, ஓகேவா? இப்ப கலியுகத்துல வந்து சைத்தன்யா மகாபிரபு வரணும். சைத்தன்யா மகாபிரபு வரணும்னா அந்த பிலோசபியை வந்து கொண்டு வரணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ண மந்திரம், இந்த கிருஷ்ண பக்தி கொண்டு வருவதற்காக மகாபிரபு வராரு. இப்ப சைத்தன்யா மகாபிரபு வரணும்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட், பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணணும். அப்ப என்ன பண்றாருன்னா, இதெல்லாம் பகவானோடைய ஒரு பிளான் தான். கிருஷ்ணர் கிளம்பி போறாரு, பகவான் லீலை முடிஞ்சு கிளம்பி போறாரா, கலியுகம் ஆரம்பிக்குது. கலியுகம் ஆரம்பிக்க பிராமணர்களுடைய தகுதிகள் இழக்கப்படுது. உயிர் பலிகள் அதிகமா பண்றாங்க. யான்னு கேட்டா சாஸ்திரம் போட்டிருக்கு. அதனால வந்து குதிரையை வெட்டுறது, மாடை வெட்டுறது, ஆடை வெட்டுறது, கோழி வெட்டுறது, இந்த மாதிரி வெட்டி யஜ்யத்துல போறாங்க. கேட்டா உயிர் பலிகள் நிறைய உயிர் பலிகள் செய்யலாம் சொல்லி சாஸ்திரம் போட்டிருக்கு. பிராமணோட தகுதி குறையுது. அப்போ உயிர் பலிகளை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக அவர் என்ன பண்றாரு, கிருஷ்ணர் புத்த அவதாரமா வராரு. புத்தர அவதாரம் வந்து உயிர் பலிகளை ஸ்டாப் பண்றாரு. அப்புறம் புத்தரோட கொள்கைகளை வந்து பரப்புறாரு. புத்தரோட கொள்கை வந்து என்னது, சூன்யவாதம், நிர்வாண தத்துவா, அதாவது வந்து கடவுள் இல்ல, ஒண்ணுமே இல்ல, நீங்க என்னை மட்டும் வழிபாடு அப்படின்னு சாஸ்திரம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண வச்சிட்டாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, சாஸ்திரங்கள் ஸ்டாப் பண்ணவன காலம் போக்குல எல்லா மக்களும் நாஸ்திகத்தை நோக்கி போனாங்க. புரியுதா? அப்ப நாஸ்திகத்தை நோக்கி போகும்போது உலகம் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா கடவுள் வழிபாடு இல்லாம அவங்க இஷ்டம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்கள வந்து திருப்பியும் வந்து சாஸ்திரத்துக்குள்ள கொண்டு வரணும். அப்ப இந்த இடத்துல நாஸ்திகமா உலகமே நாஸ்திகத்துல போயிருக்கு, மக்கள் நாஸ்திகவாதியா இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், மக்களை வந்து பிற்காலத்துல மகாபிரபு வர போறாரு. அப்ப அதுக்கு ரெடி பண்றதுக்கு என்ன பண்றாரு, கிருஷ்ணர் டைரக்டா வந்து எங்க போறாருன்னா கைலாசத்துக்கு போறாரு. கைலாசத்துக்கு போயிட்டு சிவபெருமான் பாக்குறாரு. அவரு வந்து நமஸ்காரம் பண்ணி கேட்கிறாரு, எனக்கு என்ன பண்ணணும், நீங்க வந்து யாருமே செய்ய முடியாத ஒரு சேவையை செய்யணும் சிவபெருமானே, என்ன செய்யணும் பகவானே, பிரபு சொல்ல நான் உத்தரவு நான் செய்யறேன். அப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க போயிட்டு கீழே போயிட்டு மக்கள் வந்து நாஸ்திகத்தில் இருக்கிறாங்க, கடவுள் வழிபாடு இல்லாம இருக்கிறாங்க, நீங்க போய் என்ன பண்ணணும், அவங்க உடனே வந்து உயர்தரமான வழிபாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. நீங்க என்ன பண்ணணும், சாதாரண வழிபாட்டை போய் பரப்பணும். அதாவது வந்து எனக்கு எதிரான சாஸ்திரங்களை நீங்க செய்யணும், எனக்கு எதிரான வேலைகளை சாஸ்திரங்களை நீங்க போய் பரப்பணும். அப்பதான் அவங்க வந்து அட்லீஸ்ட் வந்து சாஸ்திரங்களை வந்து அவங்க கையில் எடுத்துக்குவாங்க, சாஸ்திரம் படிப்பாங்க.
நீ துருசா நீங்க எடுத்தோடனே என்னோட வழிபாடு கொடுத்தீங்கன்னா முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணணும், சாதாரண தேவ வழிபாடு, பலனை எதிர்பார்க்குது, அப்புறம் வந்து பேய்கள் வழிபாடு, பூத வழிபாடு, இந்த மாதிரி எல்லா வகையான வழிபாடு நிறைய இருக்கு பாருங்க. வேதவியாசர் கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தேவ வழிபாடு இந்த மாதிரிலாம் போய் பார்க்கணும். இந்த மாதிரி வந்து நிறைய வந்து எனக்கு எகெயின்ஸ்டா செய்யணும். அப்ப அவரோட சேர்ந்து பல வகையான முனிவர்கள் சேர்ந்து சாஸ்திரங்கள் எழுது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டு சிவன் கோச்சிட்டு போயிட்டாரு. அப்ப கிருஷ்ணர் வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணி, இது ரொம்ப நீட்டு கதை. அப்ப என்ன பண்ணாரு, கிடைச்சா சிவபெருமான் ஒத்துக்கிட்டாரு, வேற யாருமே செய்ய மாட்டாங்க. அப்ப அவர் என்ன பண்ண, அவருக்கு எகெயின்ஸ்டாக என்ன பண்ணாரு, கிருஷ்ண பக்தி எகெயின்ஸ்டாக பிரச்சாரம் பண்ண சிவபெருமான் பூமிக்கு வந்தாரு. அந்த அவதாரம் தான் வந்து என்னது, ஸ்ரீ சங்கராச்சாரியார். சங்கராச்சாரியார் பாத்தீங்கன்னா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தேவி வழிபாடு, வந்து எல்லா வகை வழிபாடும் செஞ்சாரு. விஷ்ணு வழிபாடு அவர் பிரச்சாரம் பண்ணவே மாட்டாரு. அவர் எங்க விஷ்ணு வழிபாடு கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணவே மாட்டாரு. ஹரிநாமத்தை கூட சொல்லிருக்க மாட்டாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, ஐயோ என் பிரபுக்கு எதிராக நான் செய்யறேனே, இருந்தாலும் என்ன கட்டளை இருந்தாலும் அவர் கடைச்ச என்ன பண்ணிட்டு போனாரா, அவரையும் அந்த கேரக்டரை மீறி கடைச்சா வந்து பஜகோவிந்தம் 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 மூடமதே இத சம்ஸ்காரே பௌதுஸ்காரே கிருபையா வாரே பாரி முராரி. அதாவது பகவான் நாம சொல்லுங்க, பகவான் நாம சொல்லுங்க, பகவான் நாம சொல்லுங்க. பகவான நாம யார சொல்லியோ அவங்க எல்லாருமே முட்டாள்கள் சொல்லி அவர் சொல்லி பகவான் நாம சொல்லு, அது ஒண்ணுவே உங்களை வந்து பகவானை வந்து அடையுச்சுன்னா கடைசியா அவர் வந்து அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் அவர் வந்து போனார். அப்ப இதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவ வழிபாடு வந்து மேல வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை தூக்கி நிப்பாடுறது வந்து நான் பலவாடு சொல்லிட்டேன். அன்னைக்கு ராவண ஆச்சாரியர் வந்தாரு. ராவண ஆச்சாரியருக்கு அப்புறம் மதுவாச்சாரியர் வந்தாரு. அப்புறம் மதுவாச்சாரியர் வழியில தான் கிடைச்சா கிருஷ்ணரை நேரடியாக கீழே இறங்கி வந்தாரு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த கிருஷ்ண பக்திய 6ஆம் பக்திய கொடுக்க வந்தாரு. அப்ப அவர் என்னன்னா இந்த கிருஷ்ண பக்திய மகாபிரபு கொடுக்கறதுக்காக இந்த மொத்த ட்ராக்கையும் அவர் வந்து ரெடி பண்றாரு. ஏன் அது எடுத்தோட கொடுத்துருக்கலாம் பிரபு, ஏன் இங்க கொடுக்குறாருன்னா, ஏன்னா மக்கள் வந்து கலியுகத்துல அவங்க அறிவு வந்து கீழே போயிடுச்சு, மந்த புத்தி போயிடுச்சு. எடுத்தோட கொடுக்க முடியாது. ஓகேவா, ஒரு திருடன் கிட்ட சாவி அடிச்சா என்ன ஆகும், அவன் எல்லாத்தையும் சுரண்டிடுவான். அதே போல கிருஷ்ண பக்தியை வந்து அந்த மந்த புத்தி உள்ளவங்க கொடுத்தா அது சரியா பயன்படுத்த முடியாது, அலட்சியம் ஆக்கிடுவாங்க. அதுக்காக தான் அவர் ஸ்டெப் பாய் அவர் கொண்டு வராரு. ஓகே, ஓ மணி 9 ஆச்சு. ஓகே, அதனால வந்து பாத்தீங்கன்னா தென் வந்து ஒரு அப்ப வந்து என்னன்னா ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு சிவபெருமானை பத்தி பேசுறதுக்கு. ஓகே, அதுல நம்ம வந்து ஒரு 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 சின்ன விஷயம் பேசிட்டு முடிச்சுக்குவோம். நம்ம சொன்ன வைஷ்ணவ சிவ வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா 4 வகை இருக்கு. ஒண்ணு பலனை எதிர்பார்த்து வழிபாடுது, எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. திடீர்னு சிவபெருமான் கிட்ட போயிட்டு அதை கூட இது கூட கேட்கறாங்க, பலனை எதிர்பார்த்து வழிபாடுது. ஓகேவா, அதுதான் மோஸ்ட் ஆஃப் த மக்கள் வந்து அதான் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் சிவபெருமானை வந்து ஒதுக்காம கடவுளை அறவே கும்பிடாம இருக்கிறதுக்கு இது எவ்வளவு பெட்டர். ஓகேவா, ஆனா இருந்தாலும் நிறைய பேர் எங்கிட்ட வாதாடுவாங்க ஆரம்ப காலத்துல. ஏன்னா நம்ம வந்து ஹரிகிருஷ்ணர் இருக்கிறவங்க கிருஷ்ண பக்தி இருக்குன்னா அவங்க வந்து இதை தோக்கடிக்கிறதுக்கு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க சிவபெருமான கையில் எடுத்துக்குவாங்க. ஆனா வீட்டுல வந்து கோழி முட்டை கருவாடு சாப்பிடுறது. ஓகேவா, சிவபெருமான வைஷ்ணவனா என்ன சம்பவம் என்ன இருக்குன்னா, வைஷ்ணவ வழிபாடு சிவபெருமான வழிபாடுனா நோ முட்டை நோ கருவாடு. அப்ப நான் இதெல்லாம் சில கேள்வி கேட்பேன். அப்ப அவங்களால பேச முடியாது, நானும் ரொம்ப இது பண்ண மாட்டேன். சரி பரவாயில்ல விட்டுருவேன். பலனை எதிர்பார்த்து வழிபடுறது ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்கன்னா அகோரிகள் இந்த மாதிரி வழிபாடு ஒண்ணு இருக்கு. அப்புறம் 3வது வந்து பாத்தீங்கன்னா சிவ வழிபாடு ரூல்ஸ் ரெகுலேஷனோட ஃபாலோ பண்றவங்க சைவர்கள், சைவ வழிபாடு பாருங்க. ஒண்ணு நம்ம அதாவது கிருஷ்ண பக்தர்கள் விஷ்ணு பக்தர்கள் சிவபெருமானை வைஷ்ணவராக வழிபாடு. இப்ப நம்ம வந்து வைஷ்ணவர்களாக எப்படி சிவபெருமானை பார்க்கணும்னு சொல்லி நான் பேசிட்டேன். கொஞ்சம் சைவ வழிபாட்டு மார்க்கத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு கதையோட நம்ம ரசிக்கலாம். ஏன்னா அது தொடாம நம்ம வந்து நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சிவபெருமானுக்காகவே தன் வாழ்க்கையை தன் உயிர்களை தன் எவ்வளவு விஷயத்த வந்து இது பண்ணாங்க. நீ உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா சைவ மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா, அதாவது திருமாணிக்க வாசகர் எழுதுன திருவாசகம். ஏன் திருவாசகம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்னா, அதாவது வந்து மாணிக்க வாசகர் வந்து என்ன பண்றாரு, அவரு வந்து சிவபெருமானை வந்து புகழ்ந்து எழுதணும்.
ஆனா மாணிக்க வாசகர் என்ன பண்றாரு, அவர் வந்து அது எழுதல பிறகு என்ன எப்படி வச்சு அவர் புகழ்ந்து எழுதுறது, எப்படி எழுதுன்னு சொல்லி யோசிக்கிறாரு. அவர் பல கதைகள் நடக்கும். அவர் வந்து அரசர் அவையிலிருந்து அவரை இது பண்ணாங்க, நிறைய நடக்கும். அப்போ கடைசி என்ன பண்றாரு, அவர் வந்து அவர் திருவாசகம் எழுதுறதுக்கு அவர் உட்காரும் போது அவருக்கு வந்து என்ன பண்றாரு, சாட்சாட சிவலிங்க ரூபத்திலேருந்து சிவபெருமானே நேரடியா வந்து அவருக்கு வந்து திருவாசகத்தை வந்து அவர் வந்து எழுதி கொடுத்தாரு. யாரு? சிவபெருமான். அதனாலதான் திருவாசகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி இப்ப முருக வழிபாடுல வந்து பாத்தீங்கன்னா திருப்புகழ், நீங்க ஐயனா சொல்லியிருக்கேன் நானு, நீங்க வந்து நம்ம கிருஷ்ண வழிபாட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்பெஷல் டே வரும்போது அவங்களோட ஸ்பெஷல் பிரார்த்தனைகள் இருந்தா நீங்க பண்ணலாம். அப்படி தெரியல வஞ்சா கல்பத்தோடு பண்ணணும். சும்மா போயிட்டு அங்க போய் லிஸ்ட் போட்டு எனக்கு அதை கூட இதை கூட கேட்கக்கூடாது. பல வாட்டி நான் சொல்லிட்டேன், நீங்க என்ன கேட்டாலும் என்ன கேட்கறதுனாலும் உங்களுக்கு வர வேண்டியது லிஸ்ட் போட்டு கரெக்டா வந்து சேர்ந்துடும். நம்ம நல்லது கேட்கிறோம், கெட்டது உங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு 2 பேர் அரை வாங்க போறோம், நாளைக்கு ஒரு ஆளுக்கு குத்து வாங்க போறோம், அது கேட்காம கிடைக்குதா இல்லையா? அதே போல அதெல்லாம் நீங்க கேட்காம கரெக்டா வந்துடும். நம்ம கேட்க வேண்டியது கிருஷ்ண பக்தியோட கருணை கருணை கருணை. ஓகேவா? உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்க வயிற்றுல பேபியா பிள்ளையா நம்ம பேபியா இருக்கும் போது நம்மளுக்கு என்ன வேணும் எல்லாமே பகவான் கொடுக்குறாரு. சாப்பாடு இல்லாம வயிற்றுல சாப்பிட போடியா கேட்டோமா, நம்ம எல்லாமே கரெக்டா டைம் டு டைம் வந்துச்சு. ஓகேவா? காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கரெக்டா வந்து சேருது. நம்மளுக்கு என்ன வந்து சேரணும், கரெக்டா சேரணும். நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, பகவான் கிருஷ்ண பக்தியில வந்து முன்னேறதுக்கு, கிருஷ்ண பக்தியில வந்ததுக்கு எனக்கு வந்து கருணை கொடுங்க, அது மட்டும் தான் நம்ம கேட்கணும். ஓகே, அப்ப நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் பிரார்த்தனைகள் பண்றது தவறு கிடையாது. ஓகே, இந்த மாதிரி சிவராத்திரி டைம்ல உங்களுக்கு வந்து திருவாசகம் படிக்க டைம் வச்சா படிக்கலாம். ஓகேவா? அதுல 63 நாயன்மார்கள். ஓகே, கிருஷ்ண பக்தி சிவபெருமான் வழிபாட்டில் 4 பேர் முக்கியமா நம்ம சொன்னேன். மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், அப்பர். இதுல திருஞான சம்பந்தர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னா, அவர் வந்து பேபியா இருப்பார். திருஞான சம்பந்தர் பேபியா இருக்கும் போது கோயில் கூட்டு போவாங்க. எனக்கு ரொம்ப நாளா சேர்ந்த கதைகள், பட் எந்த கோயில் ஞாபகம் இல்லை. பேபியா கூட்டு போகும்போது அப்ப என்ன பண்ணாரு, அவங்க அப்பா வந்து என்ன பண்ணாரு, குளத்தங்கரையில வந்து கீழே வந்து குளிக்கிறதுக்கு போயிடுவாரு. பேபியா இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து பேபியா வேலை இருக்கும் போது அவருக்கு பால் வேணும், அம்மா அம்மான்னு பேபி கத்தும். அப்ப பேபி வந்து அது கத்தும் போது என்ன பண்ணுவாரு, சிவபெருமானுடைய கைலாசில் இருக்கக்கூடிய பார்வதி தாய்க்கு போட்டு முடியாது. ஐயோ, என் குழந்தை வந்து கத்துதே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தாயார் கீழே இறங்கி வந்து அவங்க வந்து தன்னுடைய தாய்ப்பால் கொடுத்து அது அப்படியே வந்து ஃபுல்லா குடிச்சு, அது வந்து என்ன சொல்லுவாங்க, ஞானப்பால் சொல்லுவாங்க. அது குடிச்சு ஃபுல்லா வந்து ஃபுல் சிவபெருமான நாலேஜ், ஃபுல் எல்லா நாலேஜும் கொண்டு வந்தவர் தான், ஃபுல்லா வச்சுக்கிட்டவர் தான் திருஞான சம்பந்தர். அவர் பாத்தீங்கன்னா பார்வதி தாயிட்ட நேரக்கா பால் குடிச்சவர். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப திருமாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், அப்பர் அண்ட் சுந்தரர், இந்த 4 பேரும் முக்கியமான அவங்க. நம்ம கண்டிப்பாக சிவபெருமானை வந்து வழிபாடுனா, சிவபெருமான வைஷ்ணவா நினைக்கணும்னா அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக மரியாதை கொடுத்தாகணும். எப்படி நம்ம கோஸ்வாமிகளுக்கு மரியாதை கொடுக்குறோமோ, எப்படி ஆழ்வார்களுக்கு மரியாதை கொடுக்குறோமோ, அதே போல அந்த அடியார்களுக்கும் நம்ம வந்து கண்டிப்பா மரியாதை கொடுக்கணும். ஓகேவா? அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க. ஓகேவா? அந்த 63 நாயன்மார்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய மூச்சு எல்லாத்தையும் வந்து சிவபெருமானுக்காகவே கொடுத்தவங்க. அதுல நான் ஒரு கதை சொல்லிட்டு நம்ம கிளாஸ் கூப்பிட்டு படிக்கலாம். ஓகேவா? இப்ப வந்து நிறைய நாயன்மார்கள் நான் நிறைய கதை சொல்லியிருக்கேன். இது வந்து என்னன்னா கொஞ்சம் நிறைய பேர் கேட்டுப்பீங்க, கேட்டாம கூட இருக்கலாம். அதாவது குங்குலிய கலிய நாயனார். இந்த குங்குலிய கலிய நாயனார் வந்து பாத்தீங்கன்னா சோழர்கள், அதாவது ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருந்தக்கூடிய நாயனார். அப்ப குங்குலி நாயனார் பாத்தீங்கன்னா திருக்கல்லியூர் சொல்லக்கூடிய அந்த ஊர்ல அந்தனராக, அதாவது பிராமணராக வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பிறக்கிறாங்க. அப்ப குங்குலிய கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராமணராக பிறந்து என்ன பண்றாருன்னா சிவபெருமானோட டெம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சேவை செய்யறாரு. சிவபெருமான் டெம்பிளுக்கு என்ன சேவை செய்யறாருன்னா குங்குலி சேவை. குங்குலி சேவைனா என்ன ஆகுதுன்னா, இப்ப நம்ம எப்படி வந்து சாம்பிராணி, இப்ப வந்து அதை விட்டுருங்க, அவர் நீங்க விட்டுருங்க, குங்குலி எப்படி நம்ம சாம்பிராணி காட்டுறோமோ அதே போல குங்குலின்னு சொல்லி ஒரு இது இருக்கும்.
அது வந்து இப்ப நடைமுறையில் இல்ல, அந்த காலகட்டத்துல வந்து இருந்துச்சு. குங்குளி என்னன்னா ஒரு மாதிரியான ஒரு மாதிரி ஸ்டிக்கு மாதிரி நீட்டா ஒரு இரும மாதிரி இருக்கும். அதுக்குள்ள வந்து சாம்பிராணி மாதிரி ஒரு விஷயம் உள்ள வைப்பாங்க. அதுக்குள்ள வச்சு அந்த 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 புகையை வந்து கோயில் ஃபுல்லா காட்டுறது ஒரு சேவையாக எடுத்து செஞ்சாரு குங்குளி கலியன் நாயனார். அவர் பேர் கலியன் நாயனார். அப்ப குங்குளி சேவை செய்யறதுனால அவர் குங்குளிய கலியன் நாயனார். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, அவர் வந்து அந்த பிராமணராக இருந்து அந்த சேவை செய்யறாரு. அப்ப என்ன ஆகுது, அவருடைய காசு பணம் எல்லாம் போட்டுதான் இந்த அந்த அந்த இது வாங்குவாரு, அந்த குங்குளியை வாங்குவாரு. அப்ப அந்த குங்குளியை வந்து போட்டு வாங்கி 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 அவர் என்ன பண்றாரு, அந்த சேவைகள் தொடர்ந்து செஞ்சுட்டே வராரு. ஆனா காலப்போக்கில் என்ன நடக்குதுன்னா, அந்த குங்குளிக்கு வாங்கக்கூடிய காசு பணம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது அவருக்கு. அந்த காசு எல்லாம் பணம் எல்லாம் குறைய அவர் என்ன பண்றாரு, கடன் வாங்கி அந்த குங்குளி வாங்குறாரு. பிறகு வந்து அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய ஒரு சொத்து எல்லாம் விற்கிறாரு. வித்து அந்த அந்த கொஞ்சம் கொஞ்சமா அதை சேர்ந்துட்டே வர்றாரு. அவரோட காசு போச்சு, பணம் போச்சு, சொத்து போச்சு, இந்த மாதிரி நிறைய அவருக்கு எல்லாம் குறையுது. கிடைச்ச எல்லாம் போய் அவர் வந்து சேவை செய்ய முடியாத நிலையில அவர் வந்து இருக்கிறாரு. அப்ப என்னன்னா, வெறும் வந்து வீட்டுல ஒரு குண்டு ஊசி நெல்மணி கூட வீட்டுல இல்ல, ஃபுல்லா வந்து பட்டினி, ஒரு வாரம் சாப்பிடாம இருக்கிறாங்க. அவருக்கு என்னன்னா, ஐயோ நான் வந்து குங்குளி சேவை செய்ய முடியலையே சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து மிகப்பெரிய வருத்தம். அப்ப எந்த ஒரு மனைவியும் வந்து செய்யாத ஒரு செயலா அவங்க மனைவி செய்யறாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய தாலி கயிறை வந்து எடுத்து அந்த தாலி கயிறை கொண்டு நீங்க போய் கடையில கொண்டு அடமானம் கொடுத்தீங்கன்னா அதுல காசு கிடைக்கும். அதுல பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நீங்க வந்து தானியங்கள் நெல்மணியை வாங்கிட்டு வாங்க, நம்ம வந்து சோறு ஆக்கி சாப்பிடலாம். ஏன்னா பிள்ளைங்க எல்லாமே வந்து விருதுகள் இருக்காங்க, எல்லாமே சாப்பிடல. இவர் என்ன ஆயிட்டாரு, ரொம்ப வந்து மெலிஞ்சு போயிட்டாரு. இவர் நடக்க முடியல, மயக்கம் வந்து பசி மயக்கம் வேற, ஒரு வாரம் சாப்பிடல. அப்புறம் அந்த என்ன பண்றாரு, நேரம் தாலி எடுத்து போறாரு, போய் கடையில வைக்கிறாரு. கடையில வச்சோட காசு கொடுக்குறாங்க. காசு வாங்கிட்டு சரி வந்து அந்த பஜார்ல வந்து அந்த நெல்மணியை வாங்கிட்டு நெல்லை வாங்கிட்டு வரலாம்னு பார்த்தா அங்க வந்து ஒரு வியாபாரம் என்ன பண்றாரு, அந்த குங்குளி விற்கிறாரு. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா பண்டல் பண்டலா குங்குளி விற்கிறாரு. இதை பாருங்க, குங்குளி விற்கிறாரு, குங்குளி யாரும் வாங்குறாங்க போய்க்கிறாரு. என்ன பண்றது, குங்குளியா, நான் வந்து என் சிவபெருமானுக்கு நான் வந்து சேவை செய்யறதுக்கு எனக்கு வந்து காசு பணம் இல்லாம இதோ எனக்கு இந்த காசு இருக்கு, குங்குளி இருக்கு. அவர் என்ன பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் மனச்சு காசு இருக்கு, இந்த குங்குளி இருக்கு, நான் போய் சிவபெருமான சேவையே எப்படியா செஞ்சிடணும். அது போய் என்ன பண்ணாரு, இந்த மொத்த காசையும் எடுத்து போய் கொடுத்துட்டாரு. அங்க வந்து மனைவி என்ன பண்றாங்க, என் கணவர் ஏதோ வந்துருவாரு காத்துட்டு இருக்கிறாங்க. பிள்ளைங்க எல்லாம் பசி மயக்கம், அவங்களுக்கும் பசி மயக்கம், வீட்லயே அப்படியே வந்து இருந்த இடத்துலயே அப்படியே ஃபிளாட் ஆயிட்டாங்க, எல்லாம் படுத்துட்டாங்க. இவர் என்ன பண்ண, நேராக குங்குளிய மூட்டையை கொடுத்தாரு. இந்த மூட்டையை குங்குளியை எடுத்துட்டு போயிட்டு அதுக்குள்ள வச்சு இவர் கொடுத்து சாமானி போறாரு. சாமானி போற போய் இவர் பசி மயக்க முடியல. என்ன ஆயிடுச்சு, அப்படியே அங்கேயே அந்த கோயில் உள்ளுக்குள்ளேயே படுத்துறாரு, அப்படியே பசி மயக்க படுத்துறாரு. அப்ப பசி மயக்க படுத்தோன்னு என்ன பண்றாரு, இங்க அவர் ஒவ்வொரு வாட்டியும் காட்ட எங்க பசி மயக்க வீட்டுல இருந்தாங்களே, இவங்களுக்கு வந்து வீட்டுல ஃபுல்லா வந்து நெல்மணி தானியங்கள் அவர் எல்லாம் கிரெயின்ஸ் எல்லா வகையான ஃபெசிலிட்டியும் வந்து சிவன் கொடுத்துருக்கிறாரு. ஆனா படுத்தும் அவங்க ஒண்ணுமே வந்து இது பண்ணல. அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு, கனவுல வராரு, அவங்க மனைவி கனவுல வராரு. அம்மையாரே, நீங்க வந்து கண் திறந்து பார்க்கணும், உங்களுக்கு எல்லாமே இருக்கு, நீங்க நல்லா சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சிவபெருமான் கனவுல சொல்லிட்டு போறாரு. அப்புறம் இந்த சைடு வந்து கலிய நாயனாருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவர் கோயில ஃபுல்லா வந்து படுத்தாரு, அவர் உடம்புல எனர்ஜி இல்ல. அவர் கனவுல வந்து கலிய நாயனாரே நீங்க போய் வீட்டுல போய் சாப்பிட்டு வாரும் சொல்லி அனுப்பிடுறாரு. இவரு ஐயோ வீட்டுல போயா, அங்க போய் நான் என்ன பண்ணுவேன், என் பொண்டாட்டினா என்னை முடிச்சு இன்னைக்கு கதை அம்மையில் தான். அவ வீட்டுல பார்க்கும் போது பாக்குறாங்க, அவங்க மனைவி எல்லாம் ஃபுல்லா சமைச்சு வச்சிருக்காங்க. அப்ப அவருக்கு தெரிய வருது, ஆஹா சிவபெருமான் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. டேரக்டா வந்து எனக்கு சிவபெருமான் வந்து எனக்கு எல்லாம் ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தாரு. நான் பாரு, நான் இது வாங்கவே இல்லை, இது வந்து முழுக்க சிவபெருமானோட கருணை தான் சொல்லி சொல்றாரு. அப்ப இது 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 வந்து எல்லாருக்கும் பரவாயில்லை, இந்த புகழ் வந்து எல்லாரும் பரவாயில்லை. பாருங்க வந்து கலிய நாயனாருக்கு வந்து பாருங்க பகவான் காட்சி கொடுத்துருக்காரு. அப்ப என்னாச்சு, அன்னிலேருந்து அவர் வந்து குங்குளி சேவை செய்யறாங்க, குங்குளி கலிய நாயனார் சொல்லி எல்லாம் பரப்புறாங்க. அப்ப இவரோட புகழ் வந்து பரவி போயிட்டே இருக்கு, எல்லாம் போயிட்டே இருக்கு. இப்ப ஒன்னொரு ஊர்ல, வேற ஒரு ஊர் பக்கத்து ஊர்ல பாத்தீங்கன்னா, அந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பனந்தாளி சொல்லி ஒரு ஊர்ல கடாகி பிராட்டி அப்படி சொல்லி கூட அவங்க ஒரு பக்தர், சிவபெருமானுடைய பக்தர், சிவபெருமான வழிபாடக்கூடியவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, கடாகி பிராட்டி என்ன பண்ணாங்க, சிவபெருமான சிவலிங்கம் ஒண்ணு இருக்கும், அந்த சிவலிங்கத்துக்கு எப்போதும் மாலை கட்டி சேவை செஞ்சு மாலை எடுத்து சிவலிங்கத்துக்கு போடுவாங்க.
அன்னைக்கு ஒரு நாள் அவங்க சாயந்தரம் வந்து மாலை கட்டி வந்து போட போது நல்ல மாலை, பெரிய மாலை, அவங்களுடைய புடவை வந்து என்னாச்சு விலகி கீழே விழுவுது. புடவை விலகி கீழே போகும்போது ஐயோ நான் மாலையை பிடிக்கிறதா இல்லை புடவை பிடிக்கிறதா சொல்லிட்டு இப்படி பிடிச்சிட்டாங்க. அவங்களால குனிஞ்சு போட முடியல. அப்ப இது உண்மையில் நடந்தது. அப்ப சிவலிங்கத்துல கூடிய சிவன் என்ன பண்றாரு, அந்த லிங்க ரூபத்திலிருந்து அவர் சாஞ்சிட்டாரு. சிவலிங்க சாஞ்சி அப்ப வந்து மாலை போடுறதுக்கு அவர் சிவலிங்கம் வளைஞ்சு சாஞ்சி வாங்கிட்டாரு. அப்ப அவங்க அப்படியே பிடிச்சிட்டு இப்படி போட்டாங்க. அப்ப என் பக்திக்காக நான் வந்து சாயல எனக்கு வந்து எந்த ஒரு இதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சாஞ்சி கோலத்துல தான் சிவலிங்கம் இருந்துச்சு. அப்ப அந்த ஊரு ராஜா என்ன பண்றாரு, சிவலிங்கம் எப்படி கோணையா இருக்கலாம், யாரு பண்ணதுன்னு என்ன பண்றாரு, பெரிய பெரிய யானை, பெரிய பெரிய குதிரை, பெரிய இதெல்லாம் வச்சு இழுக்கிறாங்க. இழுங்க யாரும் இழுக்க முடியல. பெரிய பெரிய பயிரெல்லாம் கூட்டி இழுக்கிறாங்க. யாருமே சிவலிங்கத்தை வந்து கொஞ்சம் கூட நேராக ஆக்க முடியல. அப்ப இந்த இந்த விஷயம் வந்து ஐயோ சிவபெருமான சிவலிங்கம் வந்து கோணையா நிக்குது, அது வந்து யாரால முடியும் அப்படின்னா அந்த விஷயம் போக போக கலிய நாயனாருக்கு அந்த விஷயம் போகுது. அவர் வந்து அந்த அந்த இடத்துக்கு வராரு. இப்ப கலிநாயகர் என்ன பண்றாரு, ஆஹா சிவபெருமானே இந்த சாஞ்சு கோலத்தை பார்த்து தன் பக்தருக்காக எந்த அளவுக்கு ஒருத்தர் கீழே இறங்க முடியும் சொல்லிட்டு அவர் புகழ்ந்து பாடுறாரு. பாடினப்ப என்ன நடக்குது, அந்த கயிறை கொடுன்னு சொல்லிட்டு அந்த கயிறை எடுத்து ஃபுல்லா சிவலிங்கத்தை கட்டுறாரு. கட்டி என்ன பண்றாரு, தன் கழுத்துல மாட்டுறாரு. கையெல்லாம் போய் ஃபுல்லா கழுத்தை மாட்டிட்டு கை இப்படி இறக்கிறாரு. கழுத்துல மாட்டினா நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் அழுக்க முடியும், கொஞ்சம் இழுத்தா உங்களுக்கு முடிச்சு அவ்வளவுதான். கழுத்துல மாட்டிட்டு இப்படிதான் இழுக்கிறாரு. இப்படி இழுத்தோன்னா சிவலிங்கம் நேரா சைட்ல இருந்து நேரா வந்து நின்றுச்சு. அந்த அளவுக்கு வந்து இது பார்த்தோன்னா ஐயோ கலிய நாயனார் அந்த அளவுக்கு புகழ்பட்டு சொல்லிட்டு குங்குலி கலியனார் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாமும் பரவச்சு. பிறகு அவர் வர்ற வழியில அவர் வந்து திருஞான சம்பந்தர் என் சுந்தரர் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து அவங்க ரெண்டு பேரோட சகவாசம் எடுத்துக்கொண்டு சமயம் எடுத்துக்கொண்டு பிறகு அவர் வந்து பிற்காலத்தில் சிவபாதத்தை வந்து அடைஞ்சார். இது வந்து ஒரு நாயனரோட கதை தான். இந்த மாதிரி 63 நாயனார் கதைகளும் நிறைய இருக்கு. ஒரு கதையும் வந்து டெரபிக்கா இருக்கும். ஒண்ணும் அதாவது கழுத்தை அறுத்து அதுல வரக்கூடிய ரத்தத்தை எடுத்து விளக்கை ஏற்றி சிவபெருமான நேரடியா பார்த்த நாயனார், அதிபக்தன நாயனார். இட்ஸ் வெரி பவர்ஃபுல் அந்த ஸ்டோரி. பிறகு மீனவனுக்கு வந்து தங்க மீனாக சிவபெருமான் காட்சி கொடுத்தது. பிறகு வந்து இறந்து போன பாம்பு கடிச்சு இறந்து போன ஒரு தன் பிள்ளைக்கு வந்து சிவபெருமான் வந்து ஒரு வயசானவராக வந்து அந்த பிரசாதத்தை எடுத்துருவா அப்படின்னு அந்த பிரசாதம் சாப்பிட்டு அந்த மிச்ச பிரசாதத்தை அந்த பாடியோட வாய்க்குள்ள வச்சு அந்த பாடிக்கு அந்த பிணத்துக்கு திரும்பி உயிர் வந்தது போயிட்டே இருக்கும். ஓகே, ஜெய சிவபெருமான் கி, வைஷ்ணவா யதா சம்போசி சிவபெருமான் கி, கோபேஸ்வர மகாதேவ் கி, ஜெய் ஸ்ரீ பிரபாதி மகாராஜ் கி, 63 நாயமார் கி, ஜெய் ஸ்ரீலா பிரபாதி மகாராஜ் கி, ராதா கோபால் ஜி கி, நிதாய் கௌர பிரேமானந்தே ஹரி ஹரி போல். ஓகே, ஆக்சுவலி அப்படியே பாதை நிப்பாட்டிட்டேன். இது வந்து ஒன்று நிறைய இருக்கு. அது சொல்லிருப்பா கொஞ்ச நேரம். பஞ்ச மகாபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இருக்குல்ல, இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்துக்கும் 5 வகையில 5 சிவ ஆலயங்கள் இருக்கு. ஓகேவா, கொஞ்ச நேரம். ஓகே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல, ஓகேவா, காஞ்சிபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் ஏகாம்பரேஸ்வரராக இருக்கின்றார். காஞ்சிபுரத்துல என்ன வருகிறாரு, ஏகாம்பரேஸ்வரர். ஓகேவா, அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மிகப்பெரிய வந்து மாங்காவுடைய ட்ரீ ஒன்று இருக்கு, மாங்காய் மரம் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சேத்திரம் காஞ்சிபுரத்துல ஏகாம்பர சேத்திரம் அது வந்து நிலத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சேத்திரம். காஞ்சிபுரத்தில் கூடிய ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள். ஓகேவா, அது 3000 ஆண்டுகளுக்கு பழமையான சேத்திரம். ஓகேவா, 28 ஏக்கர் நிலம். ஓகேவா, அடுத்து 2வது தண்ணிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் டெம்பிள். அது வந்து பாத்தீங்கன்னா திருவனைக்காவல் அப்படி சொல்லக்கூடிய ஜம்புகேஸ்வர் திருச்சியில இருக்கின்றது. இந்த ஜம்புகேஸ்வர் திருச்சியில் கூடிய திருவனைக்காவல் டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்கு அதிபதியாக இருக்கிறது. ஓகேவா, அங்க வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் சுத்தி தண்ணி இருக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா 1800 வருஷத்துக்கு பழமையான டெம்பிள். ஜம்புகேஸ்வர பகவான் சிவபெருமானுக்கு, ஏகாம்பரேஸ்வர சிவபெருமானுக்கு. 3வது
காற்றுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் டெம்பிள். அது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காலாஷ்டி டெம்பிள், காலாஷ்டி ஈஸ்வரன் அப்படி சொல்ற டெம்பிள். இது வந்து ஆந்திரால இருக்கின்றது, ஆந்திராவில் இருக்கு. ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா வாயு தேவர், வாயு வந்து காத்துக்கிறது, வாயு தேவரே வழிபட்ட சிவபெருமான சிவலிங்கம். ஓகே, அந்த சிவலிங்கம் ஒயிட் கலர்ல இருக்கும், கற்பூர கலர் ஒயிட் கலர்ல அந்த சிவலிங்கம் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா வருஷம் தெரியல எப்பன்னு 5வது நூற்றாண்டுல ஆனது வரப்பட்ட டெம்பிள். ஓகேவா, இது எதுக்கு அதிபதி? வாயு, காத்துக்கு அதிபதி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆகாயம். ஓகேவா, ஈதர் ஆகாயத்து வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம். சிதம்பரம் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் எந்த ரூபத்தில் இருப்பாரு? என்ன ரூபத்தில் இருப்பாரு? நடராஜ ரூபத்தில் இருப்பாரு. அந்த நடராஜ ரூபத்தில் பாத்தீங்கன்னா அந்த முழுக்க இருக்குல்ல, அந்த சிதம்பரம் சயின்டிஸ்ட் சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த உலகத்தோட சென்டர் பாயிண்ட் சிதம்பரம். அது மட்டும் இல்லாம அதை சுத்தி வந்து சிவபெருமான நடராஜ ரூபத்தில் இருக்கிறாங்க. அந்த சுத்தி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இஸ் a டைம் ஃபேக்டர், டைம். ஓகே, அப்புறம் அதனால அது வந்து நடனம் ஆடுறதுனால தில்லை நடராஜன் சொல்லிவிடும் இதுக்கு. அது வந்து 5வது நூற்றாண்டுல உள்ளது. அது வந்து ஸ்காய், அதாவது ஆகாயத்துக்கு அதிபதியான ஒரு டெம்பிள். ஓகேவா, அந்த டெம்பிள் பேர் என்னது? சிதம்பரம். ஓகேவா, தில்லை நடராஜ பெருமானுக்கே. தென் நிலம், நீர், காற்று, ஆகாயம் முடிஞ்சு கடைசியா வந்து என்னது? ஃபயர். நெருப்புக்கு அதிபதியாக டெம்பிள் இஸ் the one and only the temple is the yes திருவண்ணாமலை அண்ணாமலை ஈஸ்வர சிவபெருமானுக்கு. yes, அந்த டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டுல கட்டப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம கோவர்தனம் பரிகிரமம் பண்றோமோ அதே போல கிரிவலம் வருவாங்க திருவண்ணாமலையில. ஓகேவா, திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள், நிறைய ரிஷிகள் அங்க இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு வீடியோ வந்து அதன் மூலியமாக கிடைக்கப்பட்டது. நிறைய அங்க கூட சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பறக்க ஆரம்பிப்பாங்க, பறப்பாங்க, மிதக்குவாங்க. அது நிறைய வகையில் இருக்கு, அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறைய சித்தர்கள் கூடிய அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை. அதுல வந்து கிரிவலம் யாரு பண்ணி வராங்களோ, கண்டிப்பா பண்றாங்களோ, அவங்களுக்கு சிவபெருமான கருணைகள் நல்லா கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 டெம்பிள் 5 இருக்கு. அதாவது நிலத்துக்கு எது? காஞ்சிபுரம், சிவபெருமான் பேரு ஏகாம்பர ஈஸ்வரர். தேன் வந்து காத்துக்கு எது? அதாவது திருவண்ணைக்காவல், திருவண்ணைக்காவல். அந்த சிவபெருமான் பேரு ஜம்புகேஸ்வர் சிவபெருமான் டெம்பிள். அப்புறம் தண்ணிக்கு காத்துக்கு வந்து யாரு? ஸ்ரீ காலாஷ்டி டெம்பிள், ஆந்திர பிரதேஷ். அது சிவபெருமான் பேர் வந்து காலாதேஸ்வரர். ஓகேவா, தென் 4வது வந்து பாத்தீங்கன்னா ஆகாயம். ஓகேவா, அதுக்கு வந்து என்ன டெம்பிள்? சிதம்பரம், நடராஜ சிவபெருமான் நடராஜ ரூபத்தில் இருக்கின்றார். அடுத்த நெருப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அது திருவண்ணாமலை அண்ணாமலைஸ்வரராக சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். அது நெருப்பு முழுக்க முழுக்க அங்க வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி சூடு. யார் திருவண்ணாமலை போயிருக்கீங்க? போனீங்கன்னா அந்த இடமே வெரி வெரி சூடு, எப்பவுமே சூடாதான் இருக்கும். அதனால அங்க வந்து ஜோதி அங்க ஏற்றுவாங்க, திருவண்ணாமலை ஜோதி ஏற்றுவாங்க. ஓகே, அப்படிப்பட்ட சிவபெருமானை நம்மளோட கருணை கெடுக்குவோம். நம்ம 3 வாட்டி பிரார்த்தனை பண்ணி, ஓகேவா, நான் எப்போதும் சொல்ற மாதிரி சிவபெருமான் கிட்ட நம்ம நல்ல உற்சாகமாக நம்ம வந்து சிவபெருமானோட பிரார்த்தனை பண்ணி நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில் முன்னேறணும், கிருஷ்ண பக்தியிலே கிடைக்கணும், பிரேம் பக்திக்குள்ள வரணும், பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அட் சேம் டைம் நம்மளுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய 2 பேர், அவங்க பேர் ஒன்றும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நான் பல வாட்டி சொல்லியிருக்கிறேன். இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவபாபாவோட பேர் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெகதி பிரபு, இந்த பக்தி மண்டல் டிவோட்டி, அவங்க காலை எடுத்துட்டாங்க குடும்பத்துக்காகவும். அண்ட் ஆல்சோ லட்சுமி மாதாஜி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கணவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. நான் எப்போதும் சொல்ற மாதிரி தான் அவங்களும் சேர்த்து நம்ம கிருஷ்ண பக்திக்கும் சேர்த்து ஒரு 3 வாட்டி ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீ சிவபெருமான் கி, ஜெய் ஸ்ரீ பிருந்தாவன்
की, जय श्री कैलाश धाम की, जय श्री राधा गोपाल जी की, श्रील प्रभुपाद महाराज की, जय गौर प्रेमानंदे, हरि हरि बोल. ओके